வணக்கம் பில்லில். நாங்கள் இன்றைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம். இன்றைக்கு 2வது நாள் 30 நாள் பாடநெறியில் இணைஞ்சு கொண்டிருக்கீங்க பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நாவலர் இழந்தால் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி பந்தி ஆகிய 3 விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சார் பந்தி எல்லாம் நாங்கள் கிரேட் 5 எல்லாம் படிச்சிட்டோம் சார் என்று சொல்கிறவங்க எல்லாம் ஓகே. பட் பந்தி என்று சொல்கிறது கட்டுரைக்கு ஒரு 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 அடித்தளம் மாதிரி பிள்ளைகள். அந்த அடித்தளம் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் போட போகிறோம். ஒரு கட்டுரை எழுதுறது நீங்கள் இது வரைக்கும் எழுதியிருப்பீங்க, ஏற்கனவே கிளாஸ் வந்திருக்கவங்களே எங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பந்தி ஒன்றையும் படிக்க போகிறோம். ஓகே. நாவலர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய கட்டுரை தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியில் 2வது பாட அலகு. ஸோ இந்த நாவலர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இலங்கையில இன்னைய ஒரு தமிழ் துறையில சிறந்த ஆசிரியராக எடுத்து காட்டுறதுக்கு ஒரு கருவியாக இருந்த ஒரு பாடம் பிள்ளைகள். நீங்க யூடியூப்ல பார்த்துருக்கலாம். 80,000 மாணவர்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறாங்க என்னுடைய யூடியூப் சேனல். இந்த மாதம் 19,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வரப்போறாங்க இன்னும் ஒரு சில நாட்களில். ஆக இவ்வளவு இது அடுத்து நேத்ரா தொலைக்காட்சியில 2 தடவை என்னைய இன்டர்வியூ பண்றதுக்கான காரணம் எல்லாம் இந்த நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுரை. காரணம், நாங்க தமிழ் மொழி பாடத்தை கார்ட்டூன் வடிவில் நான் மாணவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பிச்சதும் இந்த பாட அலகுல இருந்துதான். ஆக அதிகமா எனக்கும் விருப்பமான ஒரு பாட அலகு, மாணவர்களுக்கு கொஞ்சம் விளங்காத பாடலகம் கூட. சரி, நாங்க பார்க்கலாம் இந்த நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய பகுதியை. ஸோ யாருக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த கட்டுரை எழுதியவர் யார்? நாவலர் இழந்தார் என்ற கட்டுரை எழுதியவர் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. பண்டிதமணி சி கணபதி பிள்ளை என்று சொல்ற ஒருத்தர் இலங்கையினுடைய ஈழ நாட்டினுடைய தலை சிறந்த சைவ தமிழ் அறிஞர்களாக ஒருத்தராக இவர் வாழ்ந்திருக்கிறார். பண்டிதமணி என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார். வள்ளியம்மை சின்னத்தம்பிக்கு பிறந்த ஒருத்தராக இருக்கிறார். அதிகமான ஆற்றல்கள் படைத்தவர். இந்த இவர் தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஹோபிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கட்டுரையில முதல்ல மகிழ்ந்தவரும் இவர் தான். ஸோ இப்படி பல ஆற்றல்கள் கொண்டிருக்கக்கூடிய இவர் அதிகமான இலக்கியங்கள் படைச்சிருக்கிறார். மட்டுவில் கண்ணகி அம்மையினுடைய தோத்திரம் அப்படிங்கிறது 1966 வெளியாகி இருக்கிறது. இலக்கிய வழி, கதிர் வேளாண்மை பவனி என்று சொல்லி அதிக இலக்கியங்களை படைத்ததில் இவருக்கு வெற்றி கண்டவரும் கூட. அந்த வகையில நாவலர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை தான் பிள்ளைகள். இது ஒரு கட்டுரை வடிவுல இல்லாம, இப்ப நாங்க எத்தனையோ கட்டுரைகள் பார்த்திருப்போம். ஆனால் நாவலர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை வடிவில் அல்லாமல் ஒரு சிறுகதை அமைப்புல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேக்கு வாக்கியத்துக்கான காட்டுனையும் பிள்ளைகள், நாவலர் இழந்ததற்கான காட்டுனையும் உங்களுக்கு போட்டு விடுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாதனால போட்டு விடலாம் போயிடுச்சு. இன்னைக்கு போட்டு விடுறேன். இன்னைக்கு முடிஞ்ச உடனேயே ரெண்டையும் பாருங்க. ஓகே. அப்ப ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஒரு கலை சிறந்த சைவ பண்டிதர் இலங்கையில வாழ்ந்திருக்கிறார் பிள்ளைகள். நாங்க இவரை சைவ சமயம் சார்ந்த ஒருத்தராக பார்க்காம தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞராக நாங்க நாவலரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ் மொழி துறை சார்ந்து எழுத்து சீர்திருத்தத்திலயா இருக்கட்டும், நிறுத்தக்குறி பயன்பாட்டிலையா இருக்கட்டும், அடுத்து ஏனைய சில மொழி மாற்ற இலக்கண மாற்ற விடயங்களையா இருக்கட்டும், தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ஆறுமுக நாவலர். செய்யுள் வழக்கில் இருந்த ஒன்றை எங்களுக்கு இலக்கிய வடிவமாக மாற்றியவர் எந்த அளவுக்கு பாரதியார் முக்கியத்துவம் பெறுகின்றாரோ, அதே போல இலக்கணத்துறையில பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் இந்த ஆறுமுக நாவலர். இந்தியாவில் தமிழகத்தில் எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்தாலும் தமிழ் மொழி இலக்கணத்தை மிக சீரும் சிறப்புமாக எங்களுக்கு ஏற்ற வகையில வடிவமைத்தவர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலனுடைய இலக்கண சுருக்கம் என்கிற நூல் பிள்ளைகள் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எங்களுக்கு வெளியாகுது. அதற்கு முன்னாடி நன்னூல் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் 12ஆம் நூற்றாண்டுல உருவாகுது பவனந்தி முனிவரிட. அதன் பிறகு தமிழ் மொழி இலக்கணத்தை எங்களுக்கு ஏற்றபடி வடிவமைத்தவர் இந்த ஆறுமுக நாவலர். இப்படி இவருடைய ஆற்றல்கள் பல. சைவ சமயத்திலேயா இருக்கட்டும், அதே நேரம் தன் சுதந்திரத்துக்காக போராடின துறையிலா இருக்கட்டும், தமிழ் மொழியை வளர்த்ததாக இருக்கட்டும், இலக்கிய செழுமையா இருக்கட்டும், இலக்கணமா இருக்கட்டும், எழுத்து சீர்திருத்தமா இருக்கட்டும், பேச்சாற்றலா இருக்கட்டும், பத்திரிகை துறை சார்ந்ததா இருக்கட்டும், அனைத்து துறைகளிலேயுமே தமிழ் துறையை, தமிழ் மொழியை ஒரு மேன்மைப்படுத்திய ஒருத்தராக இந்த ஆறுமுக நாவலர் விளங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆறுமுக நாவலருக்கு
ஒரு பிரச்சனை வருது பிள்ளைகள், அவருக்கு கொண்டு ஒரு நோய் ஒன்று வருது. அந்த நோய் வந்த அதே நேரத்துல தான் இலங்கையில பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல ஒரே ஒரு இலங்கையரை வந்து சட்ட நிரூபண சபைக்கு, அப்படின்னா பாராளுமன்றம்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சட்ட நிரூபண சபைங்கிறது நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்க கூடும் பிள்ளைகள். பாராளுமன்றம் மாதிரி அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு ஒரு சிறிய அமைப்பு. அப்ப அங்க இலங்கை சார்பாக யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ளால வரலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசு எங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் பிரித்தானியர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க, எங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுங்க என்று சொல்லி இலங்கையர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அங்க எங்களுக்கு ஒரு இடம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அப்போ அதுல யாரை நாங்க நியமிக்கலாம்? இலங்கையில இருக்கின்ற மக்கள் தொகை சனத்தொகையில அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் இருக்கலாம். பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்னென்ன பிள்ளைகள்? பிரதி என்றால் நாங்க சொல்லுவோம் இல்ல, அந்த போட்டோ காப்பி என்று சொல்லுவோம் இல்ல, அதுதான் பிரதி என்று சொல்றது. ஆக நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிறோம். 200 பேர் சார்பாக நாங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்துறது தான் பிரதிநிதி என்று சொல்லுவோம். விளங்குதா? நீங்க இப்ப ஓட்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க எதிர்காலத்துல. நீங்க ஓகே, அதான். இப்ப நீங்க ஓட்லாம் பண்ணி என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்லுங்க தேஜஸ். ரிப்ரசென்டர் அது மாதிரி ஒண்ணுதானே? அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தர். இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு சீனியர் ப்ரிஃபெக்டை நீங்க தெரிவு செஞ்சிருக்கீங்க ஸ்கூல்ல, உங்களுக்கு ஓட் பண்ணிருக்கீங்களா? சீனியர் ப்ரிஃபெக்டை தெரிவு செய்யறதுக்கான எதுவும் ஓட் பண்ணிருக்கீங்களா யாராவது? பெரும்பாலும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரியா? ஸ்கூல்ஸ் இல்ல, அவங்களோட குவாலிஃபிகேஷன் படி தான் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல எப்படி செய்வோம் என்று சொன்னால், மாணவர்களுடைய குறைகளை நீக்கக்கூடியவர், அதே நேரம் ஆசிரியருடைய அந்த விடயத்தை சரியா செய்யக்கூடியவர். இப்ப நாங்களும் ஓட் பண்ணுவோம் தானே ஒருத்தருக்கு. இப்ப நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எங்கட குறைகளை நீக்கி வைக்கக்கூடியவராக, பாடசாலையை சரியா பார்த்துக்கக்கூடிய ஒருத்தரை நாங்க என்ன செய்வோம், தெரிவு செய்வோம். ஓகே, ஓட் பண்ணி தெரிவு செய்வோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் ஓட் பண்ணி தெரிவு செய்யணுங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யணும், எங்கட சார்பா தெரிவு செய்யணும் என்று சொன்ன பிள்ளைகள் கையவசத்தையும் தெரிவு செய்ய இயலாது. ஏன்னா 100 200 பேர் 1000 பேர் இருந்தா கையவசத்தையெல்லாம் தெரிவு செய்ய இயலாது, அங்க அது பொருத்தமானதா இருக்காது. ஸோ அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரிய ஸ்டேஜ் ஒன்று போடுவாங்க. 1800 காலகட்டத்தில எல்லாம் பெரிய ஸ்டேஜ் ஒன்று போட்டுட்டு அதுல ஒரு பக்கமா யாரை நிப்பாட்டுவாங்க, யார் இப்ப இத்தனை பேர், 2 பேரா 3 பேர் போட்டியிட போறீங்களா, 2 பேர் தெரிவு செஞ்சாச்சு. 2 பேரை 2 பக்கமாக வைத்துட்டு இப்ப இவர் சார்பாக ஒரு குழுவும், இவர் சார்பாக உதாரணத்துக்கு ஏ சார்பாக ஒரு குழுவும், பி சார்பாக ஒரு குழுவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாத பிரதிவாதங்கள் செய்வாங்க. இவர் வந்து இலங்கை நாட்டுக்கு அல்லது பாடசாலைக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார், இவரால் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் தீமைகள், இவரிடம் இருக்கக்கூடிய தீமைகள் என்று சொல்லி இருவரை பற்றியும் நல்லதாகவும் சொல்லுவோம், தீமையாகவும் சொல்லி இவர்களை உயர்த்தியும் மற்றவரை தாழ்த்தியும் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்னா ஒருத்தரை தெரிவு செய்யும். இதே முறையை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா 1800 காலகட்டத்தில், யார் 1879ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த ராமநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை இலங்கையில பிரதிநிதியா தெரிவு செய்யறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பிரதிநிதித்துவத்துக்கு போட்டியிட்டவங்க 2 பேர், ஒன்று பிரிட்ரோ, இன்னொன்று ராமநாதன் அப்படிங்கிற 2 பேர் வந்து போட்டிடுறாங்க. ராமநாதன் கொஞ்சம் நல்லவர், பட் 25 வயசு யாருக்குமே தெரியாது. பிரிட்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாளி தான், ஒரு 40-45 வயசு இருக்கும். அவர் வந்து அவரை தெரியாதவங்க இலங்கையில இருக்கவே முடியாது. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீங்க ஓட் பண்ணுவீங்களா, யாருன்னே தெரியாதப்பா இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு அவருக்கு ஓட் பண்ணுவீங்களா, யாருக்கு நீங்க ஓட் பண்ணுவீங்க? நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கு. தெரிஞ்சவருக்கு. ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது, சோ தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் ஓட் பண்ணுவோம். ஆக இருந்தாலுமே கூட நாவலர் என்ன செய்யறார் அப்படின்னா, ராமநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய குணப்பண்புகள் சிறந்ததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு, நன்றாக இலங்கையர் அனைவருமே தெரிந்திருந்தாலும் கூட பிரிட்ரோவை அந்த பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரா தெரிவு செய்யாம ராமநாதன் துறையை தெரிவு செய்யறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண விதம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஏன் இங்கு நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நாவலருக்கு ஒரு வகை நோய் இருந்துச்சு. என்ன நோய் பிள்ளைகள் அது? அது என்ன வகை நோய்? அந்த காச நோய். அவருக்கு பேச முடியாது, எழும்ப முடியாது. வெரி குட், தேங்க்யூ. எழும்ப முடியாது, பேச முடியாது, குளிர் காய்ச்சல் அடிச்சு கொண்டிருக்கும். சோ அப்படிப்பட்ட நோயை வச்சுக்கொண்டு எழும்பவே முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இப்ப நாங்க ஒரு வாத பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்குது, ஒரு ஸ்டேஜில் ஒரு அந்த நடந்து கொண்டிருக்கிறப்ப, விவாதம் டிபேட் நடந்து கொண்டிருக்கிறப்ப ராமநாதன் வந்து தோக்க போறாருங்கிறத
பார்த்த ஆறுமுக நாவலரால உட்கார்ந்து இருக்க முடியல, அந்த திண்டுத்தலையில படுத்திருக்க முடியல. உடனே என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, எலும்பி வாரார். எலும்பி வர்ற விதத்தை சொல்றதான் அந்த மாகமடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார் அப்படிங்கிற அந்த விடயத்தில் அவர் எப்படி எழுந்தாரு, எப்படி நடந்து வந்தாருங்கிற விடயத்தை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த நாவலர் எழுந்தார் அப்படிங்கிற கட்டுரையினுடைய சுருக்கம். இப்போ நாங்க இந்த கட்டுரையை முழுமையா வாசிச்சு விளங்க போறோம். ஓகேவா? என்னுடைய இந்த கிளாஸ்ல பிள்ளைகள் முழுமையா பாடத்தை வாசிச்சு விளக்கப்படுத்துவன். ஸோ டைம் கொஞ்சம் எடுக்கலாம், பட் அதை நாங்க பார்க்க இயலாது. முழுமையா பாடத்தை விளங்கி தான் அடுத்த வினா விடைகளுக்குள்ள போக போறோம். கொஞ்சம் வேகமாக நான் வாசிக்கிறேன் பிள்ளைகள். ஸோ உங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்க இயலாது வாசிக்கிறதுக்கு. ஸோ நான் வாசிச்சு விளங்கப்படுத்துறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா செட் பாக்ஸ்ல எனக்கு ஒரு இது போடுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே. ஆறுமுக நாவலர் அவர்கள் இறைப்பதை மடந்த ஆண்டு 1879. 1879ஆம் ஆண்டு எங்களுக்கு ஆறுமுக நாவலர் இறந்து போறார். அதற்கு முதல் ஆண்டு ஒரு மாபெரும் கூட்டம் நாவலர் அவர்களுடைய வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில நடக்குது. ஸோ நாவலருடைய வித்தியாசாலை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல இருக்குது. அந்த இடத்தை மிக அழகா விளங்கப்படுத்துவாங்க. இப்பொழுது பார்த்துக்கொள்ளுங்க, இப்பொழுது எங்க இருக்குதுன்னா நாவலர் வித்தியாசாலை வண்ணார்பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்தில் இருக்கிறது. வடக்கு இது விளங்குதா பிள்ளைகள்? வடக்கு இது, வடகிழக்கு என்றால் இந்த பகுதி. அப்போ இன்னைக்கு இது ரோடு இருக்குது, வண்ணார்பண்ணை சந்தி இது, வண்ணார்பண்ணை சந்தி இது பிள்ளைகள். இதுல இன்றைக்கு எங்க இருக்குது என்றால் இந்த இடத்துல தான் அந்த அந்த மண்டபம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்க இருந்துச்சு? அந்த காலத்தில் அது மேற்படி சந்திக்கு தென்மேற்கு கோணத்தில். ஆகவே தெற்கு எது பிள்ளைகள்? இங்க தெற்கு, தென்மேற்கு பகுதி என்றால் இந்த இடத்துல எங்களுக்கு அது இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் முதலாவது பந்தியில். ஏற்கனவே அந்த மண்டபம் இப்ப எங்க இருக்கிறது, ஏற்கனவே எங்க இருந்தது என்பது பற்றியான விவரிப்பு தான் முதலாவதாக சொல்றாங்க. அந்த கூட்டம் எங்க நடைபெற்றது என்று சொல்லி கேட்டா, வண்ணார்பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்தில் இருந்த அந்த மண்டபம் இன்றைக்கு தென்மேற்கு பகுதியில் தென்மேற்கு கோணத்தில் இருக்கிறது. அந்த சந்திக்கு மேற்கு கோணத்தில் தான் அந்த கூட்டமும் நடைபெறுகிறது என்று முதலாவது அறிமுகப்படுத்துறாங்க பிள்ளைகள். மண்டபம் பற்றியான அறிமுகம் எங்க இருக்கிறது எழுதி கொள்ளுங்க, உங்களோட புத்தகத்துல என்னென்ன விடயங்கள் சொல்லப்படுது. இரண்டாவது பகுதியில யார் யார் வந்தனர், யார் யார் வந்தனர், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லித்தரேன் பிள்ளைகள். இவ்வளவுதான் ஷார்ட் நோட்ஸ். யார் யார் வந்தாங்க இந்த கூட்டத்துக்கு, யாரெல்லாம் வாராங்கண்டா கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியார்கள், ஆசிரியர்கள், இன்னும் பல்வேறு பிரபல்யமானவர்கள் திரள் திரளாய், மக்கள் கூட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு தொடர், திரள் திரளாய் வந்து தம்முன் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த கூட்டம் யாழ்ப்பாணத்துல வண்ணார்பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்துல நடந்து கொண்டிருக்குது. ஒரு மாபெரும் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வராதவங்கண்டு யார் உள்ள கல்விமான்கள், பிரபுக்கள். ஏன்னா பிரபுக்கள் என்றால் அந்த அந்த நிலப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர் என்று சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல பிரபுக்கள் என்று சொல்லுவோம் நாங்க. நிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் பிரபுக்கள் என்று சொல்லுவோம். சைவ பிரமாண குருமார்கள், அது முஸ்லிம்களா இருக்கலாம், பௌத்தமா இருக்கலாம், எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் அங்க திரள் திரளா நின்று கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்துல சட்ட நிபுணர்கள் அப்படின்றால் சட்டத்தை தன்னுடைய கைகளுக்குள்ள வச்சிருக்கிறவங்க, அவ்வளத்தையும் படிச்சு கிளியரா இருக்கிறவங்கள தான் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கிறப்ப எல்லாம் கணீர் என்று சொல்லுவாங்க. இந்த இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம், கொலை பண்ணதுக்கு என்ன வழக்கு, என்ன சட்டம் என்று சொல்லி சொல்ல நிபுணர்கள் என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம புதிதாக சட்டத்தை உற்பத்தி செய்ய உருவாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுவோம், எழுதக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சட்ட நிபுணர்கள், வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் அங்க வந்திருக்கிறாங்க. கொழும்பில் இருந்தும் மிக பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்கள் சமூகம் செய்திருக்கிறார்கள். முன்பின் கேளாத காணாத கூட்டம் இது. இதுவரைக்கும் நாங்க யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி இந்த பந்தி முழுவதும் யாரை பத்தி சொல்றாங்கடா, கூட்டத்துக்கு யார் யார் வந்திருந்தார்கள் என்பது பற்றியாக சொல்றாங்க. அடுத்து எங்களுக்கு பாருங்க, நாவலர் பற்றிய அறிமுகம். புக்ல நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். நாவலர் பற்றிய அறிமுகம், இதனுடைய சிறப்பு ஒவ்வொன்றாக மிக நேர்த்தியாக அறிமுகப்படுத்தி கொண்டு வரதான். நாவலர் பற்றி அறிமுகப்படுத்துறாங்க. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா அல்மாஸ். ஓமா ஓமா ஓ ஓகே சார் ரெண்டாவது பந்தி எந்த
ரெண்டாவது பந்திப்பா யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகேவா? முதலாவது மண்டபம் பற்றியான விவரிப்பு, அந்த இடம் எங்க இருக்குது. ரெண்டாவது பந்தியில யார் யார் வந்திருக்கிறாங்க. மூன்றாவதுல நாவலர் பற்றி விவரிப்பு. நாவலர் எப்படிப்பட்டவர். அன்றி அக்கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர்கள் ஆறுமுகம். வேண்டியவர் என்று வந்திருக்கணும் பிள்ளைகள். ஏன் இங்க வேண்டியவர்கள் என்று பன்மை விகுதி பெற்று வந்திருக்கு அப்படின்னா இலக்கணத்தை நான் விளங்கப்படுத்துவேன். மரியாதை காரணமாக கல் விகுதி தற்காலத்துல பயன்படுத்தப்படுது. அதாவது வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி. வேண்டியவர்கள்னா பல பேர் தானே, பட் இங்க இது ஒருத்தர் தான். நாவலர் என்பது ஒருத்தர். மரியாதை நிமித்தமாக கல் விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேண்டியவர்கள் அவர்கள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இது. ஆறுமுக நாவலர் அவர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்றோம். ஆறுமுக நாவலர் அவன் சொல்ல முடியுமா? ஒருமை, இவர் ஆண் ஒருமை. ஆறுமுக நாவலர் அவன் என்று நாங்க சொல்ல முடியாது, மரியாதையா இருக்காது. அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க ஆறுமுக நாவலர் அவர்கள். ஆனால் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை. அந்த வித்தியாசாலை மண்டபத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றிலே அடிக்கடி சாய்ந்து கொண்டும் ஒரு விதமான தலையணை, அதாவது திண்டு தலையணை சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடுக்கிய தலைகணைகளில் முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளில் நெற்றிகளை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறார்கள். அப்போ மண்டபத்துல இங்க என்ன நடந்து கொண்டிருக்குன்னா வாத பிரதிவாதங்கள் நடக்கிறதுக்கு ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. கூட்டம் திரளா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்திருக்கிறவங்களை பத்தி பார்த்திருக்கிறோம். பிரபுக்கள், சைவ பிரமாண குருமார்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி சட்ட நிபுணர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க தூணுக்கு பக்கத்துல ஆறுமுக நாவலர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் தலையணை அடுக்கி கொண்டு இந்த இடத்துல படுத்து கொண்டு இந்த நடைமுறைகளை எல்லாம் கூட்டம் நடக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு தொய்வு வருத்தம். குளிர்காலத்தில் இடையிடைய வருகின்ற ஒரு வகை காச நோய். அது என்னென்ன செய்யுமெண்டா மூச்சு விட முடியாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத ஒரு காச வருத்தம் அவருக்கு வந்திருக்குது. இப்போ நாவலர் பற்றியான விவரிக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். விஸ்வநாத பிள்ளை பற்றி சொல்றாங்க. எழுதி கொள்ளுங்க, விஸ்வநாத பிள்ளை பற்றி சொல்றாங்க. இந்த பந்தி எழுதி கொண்டீங்களா? ஓகே. இதுவரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறோம் மண்டபம் எங்க இருந்துச்சுன்னு பார்த்திருக்கோம் பிள்ளைகள். கூட்டத்துக்கு யார் யார் வந்திருந்தாங்க சொல்லுங்க பிள்ளை. யார் யார் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க பிள்ளை? யாரெல்லாம் வந்திருந்தா? கல்விமான்கள், பிரபுக்கள், சட்ட நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. வெரி குட். அடுத்து நாவலர். ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. நாவலர் பத்தி நாங்க பார்த்துட்டோம். அடுத்து விஸ்வநாத பிள்ளை பத்தி நாங்க பார்க்கிறப்ப சென்னையில் சர்வ கலாசாலையார் முதல் நடத்திய, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகம், சர்வ கலாசாலைங்கிறது சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாலை. சர்வ கலாசாலை என்று சொல்றது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வ கலாசாலையார் முதல்ல என்ன பரீட்சையை நடத்துறாங்க அப்படின்னா பிஏ பரீட்சை என்ன செய்யறாங்க. இப்போ நாங்க பிஏ செய்யறோம், எம்ஏ செய்யறோம், இல்ல கிராஜுவேட் செய்யறோம். இப்ப பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று சொல்றோம் உண்டு. ஏன்னா ஆக இந்த இளங்கலைமானி பட்டப்படிப்பு முதலாக எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சென்னை சர்வ கலாசாலையார்ல 1870 ஆண்டு காலத்தில் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் பிஏ அப்பதான் கொண்டு வராங்க. அதுல முதல் பெஜ்ஜா யாரு போறா அப்படின்னா பாருங்க, இருவர் பங்கேற்கிறாங்க. இலங்கையிலிருந்து ரெண்டு பேர் தான் பிஏ செய்யறாங்க. ஒருத்தர் யார் என்று சொன்னால் விஸ்வநாத பிள்ளை, மற்றொன்று சிவை தாமோதரம் பிள்ளை. தாமோதரம் பிள்ளை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயம் தேவையில்லை. அவர் முதலா சர்வ கலாசாலை ஆசிரியர்கள். இந்த ரெண்டு பேரும் பிஏ செஞ்சாங்க. அவ்வளவுதான் அவர் பத்தியான சில விஷயங்கள். விஸ்வநாத பிள்ளை எப்படிப்பட்டவர் என்றா மகா விவேகி, ஒரு கணித மேதை. தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர். வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவன் யாரு? இந்த விஸ்வநாத பிள்ளை. ரொம்ப அறிவாளி தான். நாவலர் அவர்களுக்கு 2 வருஷம் மூத்தவர், கொஞ்சம் வயசு கூடினவர் தான் நாவலரை விட. ஆனால் நாவலரோட சேர்ந்து அவர் பல பத்திரிகைகள் வாயிலாக பல விடயங்களை வாதம் செஞ்சிருக்கிறார். நாவலர் அவர்களை எதிர்த்து பல கண்டன பிரசுரங்களை, பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறார் இந்த விஸ்வநாத பிள்ளை. 2 பேரும் சேர்ந்து ஒரு முறை சிதம்பரத்தில் வந்து இந்தியாவில் சிதம்பரத்தில் நாவலர் அவர்களோடு நேருக்கு நேரா நின்று ஒரு ஸ்டேஜில் வாதம் செய்கிறாங்க. ஆக நாவலருடைய பேச்சாற்றல், அவருடைய கொள்கைகளுக்கு வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இப்போ உங்களோட ஒரு கிரேட் 9 பொடியன் உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா பிள்ளைகள்? யாராவது கிரேட் 9 பொடியனை உங்களுடைய டீச்சரா ஏற்றுக்கொள்வீங்களா? யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இல்லை சார், எனக்கு எல்லாம் அப்படி கஷ்டம் சார் என்று சொல்றவங்க. ஏன்னா கிரேட் 9 பிள்ளை உண்ட உங்களோட டீச்சரா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? யார் இருக்கிறா அப்படி?
இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் மனம் தடுமாறும். எங்கட விட 2 வயசு அவன் குறைவா இருக்கிறான், அவனுக்கு நான் எப்படி எனக்கு டீச்சர் அவனை இருக்க முடியும் என்று சொல்ல. ஆனால் விஸ்வநாத பிள்ளை அப்படிப்பட்டவர் இல்லை. நாவலருக்கு 2 வயசு குறைவா இருந்தாலும் அவருடைய கொள்கைகள், அவருடைய ஆற்றல், அவருடைய பேச்சு ஆற்றலை பார்த்து தன்னுடைய ஆசிரியராக அவர் ஏற்றுக்கொள்றார். ஸோ அப்படிப்பட்ட குணம் வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு நபராக அங்கே காட்டப்படுறார். நாவலர் அவர்களோடு நேரில் வாதம் செய்து நாவலனுடைய கொள்கைகளுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக கொண்டவர். இப்படிப்பட்ட விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது. ஏன் இந்த இடத்துல விஸ்வநாத பிள்ளையை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாவலர் தலைமை வகிக்க வேண்டிய அந்த அந்த கூட்டத்துக்கு விஸ்வநாத பிள்ளை தலைமை வகிக்கிறார் என்று சொன்னால் விஸ்வநாத பிள்ளையினுடைய ஆற்றல் எத்தகையதாக இருக்கணும் என்பதை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இல்ல சாதாரண ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு இந்த இலங்கையினுடைய சட்டசபையில தெரிவு செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் கொடுக்கிறதுங்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத விடயம். ஆக இங்க விஸ்வநாத பிள்ளையும் நாவலர் அவர்களுக்கு சமமாக சரிசமம் நிகர்ந்த ஒரு ஆற்றல் மிக்கவர்கிட்ட தான் அதை கொடுக்கணும்னு சொல்லி ஆறுமுக நாவலர் விஸ்வநாத பிள்ளை கிட்ட அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். இது விஸ்வநாத பிள்ளை பற்றியான அறிமுகம். ஏன் விஸ்வநாத பிள்ளைக்கு அங்க தலைமை வகிக்க கொடுத்தார் என்பது பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. பட் விஸ்வநாத பிள்ளைங்கிறத மட்டும் நீங்க போட்டுக்கொண்டா சரி. அடுத்து சொல்லப்படுறது பொன்னம்பலம், சேர் பொன்னம்பலம். சொல்லுங்க நிதுஷன். சார் சீவை என்றது விரிவாக்கம் என்ன? அவரோட பெயர் பிள்ளைகள் அவரோட பெயரா இருக்கலாம். வை அப்படிங்கிறது வையாபுரி பிள்ளை என்று வையாபுரின்னு நினைக்கிறேன். சீக்கு என்னன்னு தெரியல. வையாபுரி பிள்ளை தாமோதரம் பிள்ளை, அது வையாபுரி பிள்ளை என்று தான் இருக்கும். இது என்னன்னு சரியா எனக்கும் தெரியல. பாப்போம். அவரோட பெயர் அவங்க அப்பா வந்துச்சா? ஓகேப்பா, நான் பார்த்து சொல்றேன். பார்த்துட்டு நான் குரூப்ல போடுறேன். அந்த முழு பெயரா இருக்கலாம். ஓகே, நான் பாக்குறேன். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ஆக அடுத்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சேர்பொன் ராமநாதன் பற்றியான அறிமுகம். சேர்பொன் ராமநாதன் பற்றி என்ன சொல்லப்படுறது இந்த பந்தி. இது சின்னதான் சொல்றாங்க. இப்ப நாங்க நாவலரை பத்தி பார்த்துட்டோம், விஸ்வநாத பிள்ளையை பத்தி பார்த்துட்டோம். விஸ்வநாத பிள்ளையை பத்தி இப்ப கேட்டா சொல்லலாம், மகா விவேகி, கணித மேதை, வாதம் செய்வதில் வல்லவர், நாவலருக்கு வயதுல மூத்தவர், பட் கண்டன பிரசுரங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு, நேருக்கு நேர வாதம் செஞ்சிருக்கிறாரு. நாவலர் அவர்களுடைய அந்த கொள்கையெல்லாம் பிடிச்சு போயிட்டு நாவலரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு நபராக இருக்கிறார். BA பரீட்சை எல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இதுதான் விஸ்வநாத பிள்ளை பற்றி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க பார்க்க போறது சேர்பொன் ராமநாதன். முதல் சொல்லிடுறாரு, ஒவ்வொருத்தரா இங்க எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு வராருன்னு சொன்னா அறிமுகப்படுத்திக்கிட்டு வராரு ஆசிரியர். சேர்பொன் ராமநாதன் துரைக்கு அப்போது 25 வயது, சிரித்த முகம், தங்க சுரூபம். அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்து விட்டு வந்தவர். யாழ்ப்பாணத்தவரையாயினும் யாழ்ப்பாணத்தவருக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. யாழ்ப்பாணத்துக்கு இப்ப யாழ்ப்பாணம் தான் யார் நம்மட சேர்பொன் ராமநாதன் துரைங்கிறவர் சோ அவர் யாழ்ப்பாணத்தவர் தான். ஆனாலும் கூட யாழ்ப்பாணத்தவர் யாருக்கும் என்ன செய்யல என்று சொன்னா அவரை பத்தி தெரியல. அப்படி என்று சொன்னால் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு ஓட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அவரை நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ராமநாதனுக்கு ஓட் பண்றதுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய சாரமாக இருக்கிறது. அப்ப யாழ்ப்பாணத்தவரையாயினும் யாருக்கும் அவரை தெரியாது. மெசேஜ் போடுவோம். ஓகே. அடுத்து பாத்தீங்க என்று சொன்னால் இந்த பந்தி பிரிட்ரோ பற்றியானது. சோ பிரிட்ரோ பாக்குறதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் சொல்லிடுறேன். ராமநாதன் துரை அப்படி மைக் ஆஃப் பண்ணி பிள்ளைங்க, மைக் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் என்ட்ரி ஆகுறப்ப மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு என்ட்ரி ஆகுங்க. நீங்க வீடுகளில் பேசுறதெல்லாம் நாங்க கேட்க வேண்டி வந்துடும் மைதான். ஓகே, பிரிட்ரோ எப்படிப்பட்டவர் என்று சொன்ன பிள்ளைகள் கொஞ்சம் கள்ளம் கபடமானவர் என்று சொல்லலாம். அவருடைய வேலையை செஞ்சு கொள்றதுக்காக, அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த நிலைக்கும் போகக்கூடிய ஒரு சுயநலவாதியாக இங்கே அவர் காட்டப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இலங்கையினுடைய சட்ட நிரூபண சபையினுடைய ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்தார் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் என்ன செஞ்சிருவார் என்று சொன்னால் அங்க வித்து போடுவார். அதனாலதான் இந்த பிரதிநிதியாக அவர் வரக்கூடாது என்று எதிர்பார்த்தாங்க. அதுக்கான காரணத்தை இப்ப நாங்க சொல்ல போறோம். பாருங்க, பிரிட்ரோ என்பவர் பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். இந்த பழுத்த வழக்கறிஞர் அனுபவம் வாய்ந்த என்று சொல்லியிருக்கோம். பழுத்த என்றால் கொஞ்சம் அவர் பழுத்து போயிட்டாரப்பா அப்படின்ட்டா பழுத்துட்டார் என்றால் அப்படி சொல்லிடலாது. இது பழுத்த என்று சொல்றது அனுபவம் வாய்ந்த என்பதுக்கு தான் நீங்க பழுத்த என்று சொல்லியிருக்கிறாங்க. வேறு அர்த்தத்தில் எதுவும் நீங்க பாத்திரக்கூடாது பிள்ளை. பழுத்துட்டார் என்றால் பழமா அவர் கணிஞ்சு போறதுக்கும் பழுத்து போறதுக்கும் என்றால் அவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் என்று சொல்லி அர்த்தம்.
அந்த காலத்திலே சட்ட நிபுணர்களுக்குள்ளே தலை சிறந்தவர் என்று சொன்னால் அவர் பிரிட்டோ தான். இலங்கையில் உள்ள எல்லோரும் அவரை அறிவர். கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர் என்றால் நல்ல அவருக்கு பேர் இருக்குது. பெரிய வழக்குகளும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கும் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இங்கே சேர் பொன் ராமநாதனுக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்திருக்கிறார், பட் யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரிட்டோ அப்படிங்கிறவர் இலங்கையில் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சட்டங்களை எல்லாம் உருவாக்கக்கூடியவர், சட்ட நிபுணர்களுக்குள்ளே தலை சிறந்தவராக இந்த பிரிட்டோ இருக்கிறார். பெரிய பெரிய வழக்குகளுக்கு எல்லாம் யாரை இது பண்ணுவாங்க என்றால் இவரை தான் பிடிப்பாங்க. இவர் என்றால் பேசி எப்படியும் வெளியே எடுத்துருவார் என்று சொல்லக்கூடிய நிலை. ஓகே, அடுத்து எங்களுக்கு இங்கே சொல்லப்படுது பிள்ளைகள் பிரதிநிதி தெரிவு செய்யப்படுகின்ற முறை பற்றியான சில விடயங்கள் இங்கே சொல்லப்படுது. இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருவரும் இது என்ன விடயம்? சோ கட்டுரையினுடைய சாரம் இங்கே தான் சொல்லப்படுது. கட்டுரையினுடைய முக்கியமான விடயம் இங்கே சொல்லப்படுது. இதுவரைக்கும் நீங்க யார் யார் அறிமுகப்படுத்துறான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ இது கீழே நான் சொல்றேன். இந்த இருவரும் இலங்கையினுடைய சட்டசபையில் இலங்கை பிரதிநிதித்துவத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. வெயிட், யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. வெயிட் பிள்ளைகள், நான் உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில் சொல்றேன் பிள்ளைகள். ஓகே, டீட்டெயில் சொல்றேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்போ புதிய வழக்குகளை போடுற பிள்ளைகள் அப்பீல் பண்றது அப்படிங்கிறது நாங்க புதிய வழக்குகளை தாக்கல் செய்யறது, பெரிய பெரிய கோர்ட்ல தாக்கல் செய்வோம்ல, அதாவது அப்பீல் செய்யறது என்று சொல்றது. ஓகே, அப்போ இலங்கையினுடைய சட்டசபையில இலங்கை பிரதிநிதித்துவத்துக்கு போட்டியிட்டு கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேர். ஒன்று பிரிட்டோ, இன்னொன்று ராமநாதன் பிள்ளை. அடுத்து சர்வஜன சொல்லுங்கப்பா. பிரதிநிதித்துவம் அதான் சொல்ல வாரேன், கொஞ்சம் இருங்க வாரேன். முதல்ல அதை விளக்கப்படுத்தினேன். பிரதிநிதி என்று சொன்ன பிள்ளைகள் 100 பேர் இருக்கீங்க. இந்த 100 பேர்ல சொல்றாங்க, சரியா, இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல 3 இடங்கள் உங்களுக்கு காலியா இருக்குது. இதுல 3 இடத்துல பிரித்தானியர் சார்பா ஒருத்தரை தெரிவு செய்யணும், சரியா. அடுத்து இலங்கை சார்பா ஒருத்தரை தெரிவு செய்யணும். அடுத்து வேற ஒருத்தர் ஏதோ மதம் சார்பாக வேற ஒரு தெரிவு செய்யணும். ஆக 3 இனக்குழு இருக்குது இங்க. 3 இனக்குழு, உதாரணத்துக்கு தமிழர், சிங்களவர், அடுத்து முஸ்லிம்கள் என்று 3 பகுதிகள் இருக்கு. அப்ப இப்படி வச்சுக்கொள்ளாமே, தமிழர்கள் இருக்கு, இந்துக்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்று 3 பிரதேசத்திலிருந்தும் 3 பகுதியிலிருந்தும் ஒவ்வொருத்தரை தெரிவு செய்ய சொல்றாங்க. இதுல 100 பேர் இருக்கீங்க, இதுல 100 பேர் இருக்கீங்க, இதுல 100 பேர் இருக்கீங்க. இந்த 100 பேர்ல இருந்து ஒருத்தரை தெரிவு செய்யணும். ஒருத்தர் தான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு போக போறீங்க. ஆக 100 பேரினுடைய 100 நபர்களினுடைய பிரதியாக இவர்களுடைய தேவைகளையும் இவர்களுடைய அந்த கருத்துக்களையும் இங்க கொண்டு போகக்கூடிய ஒருத்தர் தான் பிரதிநிதி. எங்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய அந்த ஒருத்தரை நாங்க பிரதிநிதினு சொல்லுவோம். அப்ப இந்த 100 பேர் ஒருத்தர் போனா 100 பேருக்கும் சமமான ஒருத்தரா இருந்தால் அவர் பிரதிநிதி. விளங்குனிச்சா? அப்ப தமிழர் சார்பாக யாரு போறா அல்லது இலங்கையர் சார்பாகவே யாரு தான் போறா? ஒரே ஒரு நபர் ராமநாதன் தான் போறார். விளங்குனிச்சா பிள்ளைகள்? பிரதிநிதி என்றா என்னண்டு? எங்க அனைவரும் சார்பாக ஒருத்தர் போனா அவர் பிரதிநிதி. கிளியராப்பா கேட்டவருக்கு? ஓகேவா? விளங்குனிச்சா? விளங்கப்படுத்தணும் இன்னும்? ஓகேப்பா, ஓகே. ஆக என்னமா விளங்கப்படுத்தணுமா? ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஆக அப்படிப்பட்ட ஒருத்தரை தெரிவு செய்யணும். பாராளுமன்றம் என்றா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு எங்கட ஸ்கூல்ல சீனியர் பிரிஃபெக்டா ஒருத்தரை தான் தெரிவு செய்யணும். அந்த ஒருத்தருக்கு யாரை தெரிவு செய்யலாம்? ஸ்கூல்ல 2 பேர் ஓட் கேட்கிறாங்க, இதுல ஒருத்தர் தான் சீனியர் பிரிஃபெக்டா தெரிவு செய்யணும். அந்த வகையில சர்வஜன வாக்குரிமை பற்றி அந்த காலத்தில் பேசுவது கிடையாது. சர்வஜன வாக்குரிமைனா எல்லாரும் ஓட் பண்ணுவோம், ஓட் பண்ணிட்டு அதுல யாரு சிறந்தவரோ அப்படின்னு சொல்லி ஓட் பண்ற சிஸ்டம் எல்லாம் கண்டுபிடிக்கவே படல. சர்வஜன வாக்குரிமை என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட காலத்துல உரிமை உள்ளவர்களும் குறித்த ஓரிடத்துக்கு போய் தமது வாக்கை இவருக்கென்று வழங்குவதும் இல்லை. அப்ப உரிமை உள்ளவர்கள் அப்படின்னா 18 வயசுக்கு மேல இன்னைக்கு ஓட் பண்ணலாம். அப்படி உரிமை உடையவர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஓகேப்பா நாங்கெல்லாம் ஒத்துக்கொள்றோம்னு கையை உயர்த்தி கூட எங்க என்ன செய்யலாது சொல்ல முடியாது. அப்ப எப்படி தெரிவு செய்யலாம் அப்படின்னா, கல்விமான்கள், பிரபுக்கள் கூட்டங்கூடி தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது வழக்கம். அப்ப என்ன செய்வாங்கண்டா, இலங்கையில நல்லா படிச்சவங்க, நல்ல சல்லி உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உண்டா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு ஓகே இவரை தெரிவு செய்வோம் என்று சொல்லி பேசுவாங்க. இவரை தெரிவு செய்வோமா, ஏன் இவரை தெரிவு செய்யக்கூடாது, இவரை தெரிவு செஞ்ச என்ன நன்மைகள் என்று சொல்லி பேசி அவரை ஒருத்தரை தெரிவு செய்யறதான் வழக்கம். அப்படிப்பட்ட இந்த ராமநாதன் துரையோ
பிரிட்ரோ ஆகிய இருவரில் யார் தக்கவர் இன்னார் என்று வாதிப்பதற்கு தான் அந்த பாரிய கூட்டம். எனக்கு சார் இந்த விஷயம் விளங்குனுச்சுன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். சார் எனக்கு விளங்குனுச்சு சார், எதுக்கு இந்த கூட்டம் நடக்குதுன்னு விளங்குனுச்சுன்னு சொல்றவங்க. ஓகே, குட், வெரி குட். ஓகேம்மா, வெரி குட். பேர் சொல்ல இல்லாது இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க, பேர் சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஓகே, ஒருத்தர் கோவிச்சு கொள்ளுவீங்களே சொல்லாட்டி பேரை. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஆக அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் நடக்கிறது. ஏண்டு தெரியும், நம்ம ஆறுமுக நாவலர் அங்க காச நோயில படுத்துட்டார் தானே தான். அந்த கூட்டத்துக்கு வாத மகா சபை, இதுல பெரிய ஒரு வாதம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சபை என்று சொல்லி அங்க சொல்றார் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாத இது வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. இது ஏன் கூட்டம் நடக்கிறது, சோட்டா எழுதி கொள்ளுங்க. ஏன் கூட்டம் நடக்கிறது அல்லது கூட்டம் ஏன் நடக்கிறது என்று எழுதி கொள்ளுங்க, சோட்டா. ஏன் என்று போட்டாலும் போதும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய இதுல இருந்து பிள்ளைகள் இந்த மேல் வரியும் வரும். மேல் வரியிலிருந்து கூட்டத்தின் அல்லது கூட்டத்தின் கோரம் என்று போட்டாலும் சொல்ல, அதாவது கூட்டத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருந்தது, எப்படி அந்த கூட்டம் நடந்தது என்றா, ஒரு போர் ஒன்று நடந்தா எப்படி நடக்குமோ பிள்ளைகள் அப்படி நடந்தது என்பதை இங்கே அழகா சொல்லியிருப்போம். ஒரு போர் ஒன்று நடந்தா எப்படி நடந்திருக்குமோ அது போல இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு என்றால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வாத பிரதிவாத மின்னல்கள் முழக்கங்கள், என்ன முழக்கம், இடி முழக்கங்கள் நடக்கின்றன. வாத பிரதிவாதங்களை என்னத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார் என்றால் மின்னலுக்கும் முழக்கங்களுக்கும் இடிக்கும் ஒப்பிட்டிருக்கிறாரு. வாத பிரதிவாதம் மின்னல், அவன் பேசுனா மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கும், இடி முழங்குற மாதிரி இருக்கும் என்று நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வாய்ஸ் இடி போல இருந்தது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்குதாம் அங்க இருக்கின்ற வாத பிரதிவாதங்கள். அதுல கைவேல் என்றா பிள்ளைகள் கையால வீசக்கூடிய சின்ன வேல், கையில வச்சு அடக்கக்கூடியது. எரிவேல் என்றால் எரிகிற பெரிய வேல். அடுத்து இறகுள்ள அம்பு, இறகு இல்லாத அம்பு. அந்த அம்பு பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அம்புல 2 வகை இருக்கு. ஒன்று இறகுகள் இருக்கக்கூடிய அம்பு. சோ இந்த பாருங்க, இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இறகுகள் இருக்கக்கூடிய இந்த அம்புகள் பாத்தீங்கன்னா இறகுகள் இதுல இருக்குது. ஸோ ஒரு சில அம்புகள்ல பாத்தீங்கன்னா இறகுகள் இருக்காது. ஒரு சில அம்புகள்ல இறகுகள் இல்லாம நுனி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய அம்புல பாருங்க இறகுகள் இருக்காது. இதுல பாருங்க இறகுகள் இல்ல, பட் இதுல பாருங்க இறகுகள் இருக்கு. 2 பக்கம் இறகுகள் இருக்கும். அதுதான் அந்த இறகுள்ள அம்பு, இறகு இல்லாத அம்பு. ஓகேவா? அப்ப இறகுள்ள அம்பு, இல்லாத அம்பு, வாள், சக்கரம், இவற்றுக்கு மேலே தெய்வப்படைகளிலும் கை வைக்கின்ற சமயம். தெய்வப்படைகளில் கை வைக்கின்ற சமயம் என்றால் எங்களுக்கு போர் செய்யறதுக்காக தெய்வங்களையும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்றோம் என்றால் அழைச்சு கொள்றதுக்கான அந்த அளவுக்கு ஒரு போர் எப்படி நடக்குமோ அதே போல இந்த கூட்டம் நடைபெற்றுக்கணும். அந்த சமயத்திலே பிரிட்ரோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லாட்டி நாங்க பிரச்சனை பண்ணுவோம். வடிவேலோட ஜோகோன்ல சொல்லுவாரு, பிரச்சனை பண்ணுவோமான்னு சொல்ற, பிரச்சனையே இல்லாத இடத்துல நான் பிரச்சனை பண்ணுவேன் சொல்லி அவர் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, பிரச்சனையே இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வராத இடத்துலையும் பிரச்சனை கொண்டு வரக்கூடிய வழக்கறிஞரை கொண்டு வந்து பேச விட்டுட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, பலர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை தான், பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள் நாவலர் அவர்களுடைய காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் என்றால் என்ன பிள்ளைகள்? நன்மை. நன்மை, வெரி குட். நன்மை, நன்மை பிள்ளைகள், நன்மை. சோ இந்த நாவலர் அவர்கள் இருக்கக்கூடிய காசநோய் அவர்களுக்கு நன்மையா போயிருச்சு. ஏனென்றால் நாவலர் அவர்கள் எழும்பி வந்தா அங்க மற்றவங்க எல்லாம் நிக்க இயலாது, அந்த அளவுக்கு அவர் ஐயா பேசுவார். அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லதா போயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. நாவலர் அவருடைய அந்த அனுகூலம் அளித்தது. பிரிட்ரோவை ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள். உயர்வு நவிழ்ச்சி அனுப்பிலையில் இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. பிரிட்ரோ இப்ப எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்களாம்? வானத்துல கொண்டு போய் வைக்க முடியுமா பிள்ளைகள்? பிரிட்ரோவை வைக்க முடியுமா? கட்டி வச்சிருமா? வர ஏலாது, கொஞ்சம் ஓவரா சொல்றாங்க. அதாவது ஏலாது, அது உயர்வு நவிழ்ச்சி. அவர் ஆகாசத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் உயர்வாக வச்சிருக்கிறாங்க என்ற அர்த்தம். அவரை கொஞ்சம் இப்ப வின் பண்ற அளவுக்கு யார் இருக்கிறா? பிரிட்ரோ இருக்கிறா.
இவர்கள் ராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது, விஸ்வநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார். அவருடைய பார்வை யாரெல்லாம் பார்க்கிறாங்க? நாவலர் அவர்களின் மேல் முகத்தில் விழுந்தது. சனங்களும் அங்கேதான் பார்க்கிறாங்க. எல்லாரும் யாரை பார்க்கிறாங்க? அந்த மனுஷனை, நம்மட நாவலரை தான் பார்க்கிறாங்க. இப்போ இங்க ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னா, ராமாயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பராமாயணத்தில ராமன் சீதையை அடைவதற்காக அல்லது மனம் முடித்துக் கொள்வதற்காக மாலை சூடுறதுக்காக அவர் போவார். ஸோ அந்த நேரத்தில் ராமன் எப்படி நடந்து போனாரோ அதை தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. அந்த பாடல் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாடல். ராமன் எப்படி அங்க சீதைக்கு மாலையிட சென்றிருப்பாரோ அது போலதான் இவர் சென்றார். இவருக்கு ஒப்பாக அது சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த முதல் 2 அடிகள் எப்படி எழுந்தார், அடுத்த 2 அணிகள் எப்படி நடந்தார். ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி எழுந்தார், எப்படி நடந்தார். பாடலை சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழும் கனல் என்ன எழுந்தார். மாகம் அடங்கலும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார். விளங்கப்படுத்துறேன், பாடலை பாருங்க. பொழிந்தனை அப்படிங்கிறது இந்த வேள்வித்தி இருக்குல்ல பிள்ளைகள், இந்த வேள்வித்தி இந்துக்கள் செய்யற ஒரு சமய சடங்கு, இதான் வேள்வித்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேள்வித்தியில நெய்யை ஊற்றுகின்ற பொழுது அல்லது எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பிலே மண்ணெண்ணையோ அல்லது பெட்ரோலை எடுத்து ஊத்தினா பிள்ளைகள் அந்த நெருப்பு என்ன செய்யும்? மேலும் அதிகரித்து எரியும். அது எவ்வளவு வேகமாக அதிகரித்து எரியும் என்று பார்த்திருக்கீங்களா? ஒரு பெட்ரோல் எதுவும் ஊத்தி நாங்க கொளுத்தினோம் என்றால் இந்த வேள்வித்தியில எண்ணெயை ஊற்றணும், எவ்வளவு வேகமாக எழும்பும் தெரியுமா பிள்ளைகள்? எப்படி எழும்ப வேண்டிய எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தெரியும். சோ அந்த வேகத்தில் அவர் எழுந்தார். அதான் சொல்ல பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி அந்த எழுந்த கொழும். முதலாவது இந்த பொழிந்தனை அப்படிங்கிறது வேள்வி தீயில நெய்யை ஊற்றினால், பொழிந்தாள் என்றால் ஊற்றினால், அதன் வாய் வழியாக, அதனுடைய கட்டுக்கள் வழியாக, இந்த வாய்வழி என்றால் இந்த வேள்வி தீயினுடைய இந்த ஓமகுண்டம் என்று சொல்லும் பிள்ளைகள், ஓமகுண்டத்தினுடைய இந்த தீயின் ஊடாக தீயானது எவ்வாறு மேல் எழுமோ, கொழுந்து எழும், கொழுந்து விட்டு எரியும் என்று சொல்லுவோம். சுவாலை விட்டு எரிவது போல அவ்வளவு வேகமாக அவர் எழுந்தார். முதலாவது விளங்கினிச்சா பிள்ளைகள்? பொழிந்தனை ஆகுதி, அதாவது எரிகின்ற வேள்வி தீயிலே நெய்யை ஊற்றுகின்ற பொழுது அந்த நெருப்பானது எவ்வளவு வேகமாக எழுந்திருக்குமோ அது போல எழுந்தார் என்று சொல்றாங்க. முதல் 2 அடியும் ஓகேவா எல்லாருக்கும்? கிளியரா? என்ட்ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, குட். தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்த வரைக்கு போயிருவோம் பிள்ளைகள். அடுத்து மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தார். மாக மடங்கள் அப்படின்னா பிள்ளைகள், மாக மடங்கள்னா பெருமை மிக்க ஆண் சிங்கம். இங்க போட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மாக மடங்கள் அப்படிங்கிறது முதலாவது பெருமை மிக்க ஆண் சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஒரு பெருமை மிக்க ஆண் சிங்கம் ஒன்று உங்களுக்கு முன்னுக்கு நடந்து வருது பிள்ளைகள். உங்களுக்கு பயமா இருக்குமா இருக்காதா பிள்ளைகள்? ஒரு சிங்கம் ஒன்று நடந்து வந்தா பயந்துருவீங்களா இல்லையா? கொஞ்சம் பயமா தான் இருக்குமேனா, கொஞ்சம் பயந்துருவோம். அடுத்து எங்களுக்கு சொல்றாரு மால்விடை என்று சொல்றாரு. மால்விடை அப்படிங்கிறது ஒரு பெரிய காளை. இங்க பாருங்க பிள்ளைகள், நான் சொல்றோம் நீ ஒரு காளை மாதிரி நடந்து வந்த. இப்ப நான் கொஞ்சம் கோவப்படுவோம் பிள்ளைகள், என்ன என்னைய பார்த்தவன் மாடு மாதிரி என்று சொல்லிட்டான், காளை மாதிரி என்று சொல்லிட்டான். ஆனால் ஆரம்ப காலத்துல சிங்கத்துக்கு நிகராக காளையும் களிரும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யானை, அது காளை, சிங்கம், புலி என்பதெல்லாம் மனிதனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட சில மிருகங்கள். இன்றைக்கு தான் நாங்க மாடு என்று சொன்னா கொஞ்சம் கோவப்படுவோம். ஆரம்ப காலத்துல பெருமையை சொல்லியிருக்கிறாங்க, காளை மாதிரி நடந்து வந்தான் என்று சொல்லி. ஆக பெருமை பிள்ளைகள். அக்ரம் கொஞ்சம் மயக்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. பெருமை மிக்க ஆண் சிங்கமும் பெரிய ஒரு காளையும் மகா மேருமலை, அதாவது பொன்னாகம்னு சொல்றாங்க. பொன்னாக பாருங்க பிள்ளைகள், தான் மகா மேருமலை. இதை பார்க்குறப்ப அப்படி கோல்டு கலர்ல இருக்குதா? மகா மேருமலை அப்படிங்கிற ஒரு மலை இப்படிதான் இருக்கும் பிள்ளைகள். இந்த மகா மேருமலை நடந்து வந்தா எவ்வளவு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். நடந்து வராது, கொஞ்சம் கூட தான் சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த மகா மேருமலை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போல நடந்து வந்தார். அடுத்து மாகமடங்கள் பெருமைமிக்க ஆண் சிங்கம். இது மாகமடங்கள் பெருமைமிக்க ஆண் சிங்கம். மால்விடை அப்படிங்கிறது பெரிய காளை. பொன்னாகம்ங்கிறது பொன்னாகம் மகா மேருமலை. அடுத்து நாகமும் சொல்வதற்கு பிள்ளைகள் என்றால்
களிற்று யானை, யானையும் நடந்து வந்தால் அல்லது அது நான்குமே வெட்கப்பட்டு வர்ற அளவுக்கு இவர் நடந்து வரார். இந்த நான்கினுடைய நடைகளை பார்த்தாலே எங்களுக்கு பிரமிக்கத்தக்க ஒன்றாக இருக்கும். இந்த நான்கும் வெட்கப்படும்படியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடந்து வராங்க. அதனால நினைக்கிறேன் பிள்ளைகள், மகா மேருமலை இந்தியாவில் இருக்கலாம், சரியா தெரியல. மேருமலை பிள்ளைகள் கிளிக்காதீங்க, ஸ்கிரீன் கிளிக்காதீங்க, வெயிட். ஓகே, மகா மேருமலை இந்தியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கதான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த மகா மேருமலையும் வெட்கப்படும்படியாக நடந்து வாரார். அப்ப அந்த அளவுக்கு வீரமாக நடந்து வாரார் என்று சொல்லி அர்த்தம். ஓகேவா? மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நடந்து வந்தால். இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள் எல்லாருக்கும்? நோட் பண்ணி கொண்டீங்களா? நோட் பண்ண பிரச்சனை இல்லை, ரெக்கார்டிங்ல பார்த்துக்கொள்ளுங்க. கிளியரா அந்த பாடல்? ஓகே, நாங்க அடுத்த பந்திக்கு போயிடுவோம். சோ இது யாருக்காக எழுதப்பட்டது? ராமனுக்காக. ராமர் என்று சொல்லக்கூடிய கம்பராமாயணத்துல ராமனுக்காக எழுதப்பட்ட பாடல். பட் இவருக்கு ஒப்பாக சொல்லப்படுறது. ஓகே, புலவர்களுடைய பாட்டுக்களில் அவர்கள் கருதாத கருத்துக்களும் அமைந்து விடுவதுண்டு. நாங்க பாட்டு எழுதுறப்ப நானே நினைச்சு பார்க்கலப்பா இப்படி ஒரு வரி வரும் என்று சொல்லி நினைப்போம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வரி தான் நீங்க சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்றார் பண்டிதமணி. புலவர்களுடைய பாட்டுக்களில் அவர்கள் கருதாத கருத்துக்களில் சில அமைவதுண்டு. கம்பருடைய சில அடிகளில் அன்றைக்கு அப்படிப்பட்ட பொருள் அமைந்து கிடந்தது. விலகு பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. என்ன விலகு பிள்ளை அப்படின்னா பிள்ளைகள், இவர் வழக்கமாக விஸ்வநாத பிள்ளை என்ன சொல்லுவார் என்ற பிள்ளை என்றுதான் அழைப்பார். விஸ்வநாத பிள்ளை என்னன்னு சொல்லி அழைப்பாரு? பிள்ளை என்று அழைப்பார். அப்ப அவர் என்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளை கொஞ்சம் விலகு, விலகு பிள்ளை என்றால் கொஞ்சம் விலகி நில் என்று சொல்ல, அதான் அந்த அர்த்தம். விலகு பிள்ளை அவருடைய வாயால வந்த வார்த்தையினால அது மேற்கோட்குறியில காட்டப்பட்டிருக்கு. விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்லுவதை சொல்லும் முன்னமே விஸ்வநாத பிள்ளை மேடையில இடம் கொடுத்து நின்றுட்டார். இப்ப நாவலர் அவர்கள் நெருப்பு ஒன்று எழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எழுந்து மேல சொல்லப்படுற சிங்கம் மாதிரி, சிங்கம் புலி சிங்கம் காளை மகாமேருமலை களிரெல்லாம் வெக்கப்படும்படியா நடந்து வரப்பையே டெய்லி சொல்லுவார் விலகு பிள்ளை, டெய்லி சொல்லுவார். பட் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி விஸ்வநாத பிள்ளை விலகிடம் கொடுத்துட்டார். நாவலர் அவர்களின் நிலை கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களின் வேகம் இவற்றை வர்ணிக்க அச்சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை. அது கிடக்க எடுத்து கொண்டு வா தந்தி தபாட்கட்டுக்களை. இப்ப என்ன சொல்றாருண்டா, எல்லாம் இருக்கட்டும், இப்ப எனக்கு என்ன வேணும் என்ற கைக்கு அவர் அனுப்புன தந்தியும் தபாட்கட்டுகளும் வேணும். இப்பதான் பிள்ளைகள் நாங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம், மெசேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டணும்டா வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்கை காட்டலாம், அல்லது அவர் பண்ண வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுவோமா இல்லையா? ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதும் காட்டுவோம். அப்ப அந்த காலத்துல நாவலர் அவர்களும் பிரிட்ஜோவும் எப்படி பிள்ளைகள் பேசிக்கொண்டாங்க? வீடியோ கால் எதுவும் பேசினாங்களா? இல்லையே. எப்படி பேசிக்கொண்டாங்க? கடிதங்கள் மூலமாகத்தான் அவங்க பேசிக்கொண்டாங்க. தந்தி என்று சொல்லக்கூடிய முறை மூலமா பேசிக்கொண்டாங்க. அவர் தன்னுடைய கையில வச்சிருக்கிறார், பிரிட்ரோ ஏதோ தந்தியோ ஏதோ போட்டிருக்கிறார், கடிதம் ஏதோ போட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியுது. அப்போ அது கிடக்கட்டும், தந்திகபாட்கட்டுக்களை எடுத்து கொண்டு வா என்று நாவலர் அவர்கள் எல்லோரும் பிரமித்து போனார்கள். பிரசண்ட மாருதம் அப்படிங்கிற பிள்ளைகள் அந்த சூறாவளி காற்று சொல்லுவோம், சூறாவளி காற்று சொல்லுவோம் பிரசண்ட மாருதம் என்று சொல்லி. பிரசண்ட மாருதத்துக்கு பிறகு சொல்லுகின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. அந்த பிறகு என்று சொல்றது கேட்டிருந்தாங்க, எந்தவித சத்தம் இல்லாமல் நிசப்த நிலை என்று சொல்றது. பிரசண்ட மாருதம் அதாவது சூறாவளி காற்று எப்படி இருக்குன்னா பிள்ளைகள் 3 நிலைகள் இருக்கும். முதலாவது புயல் காற்று வீசும், கண் பகுதியில் அமைதியாக இருக்கும், மீண்டும் புயல் காற்று வீசும். யாருக்கெல்லாம் தெரியும் பிள்ளைகள்? சூறாவளி பத்தி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூறாவளி வருகின்ற பொழுது முதலாவதாக நல்ல சூறாவளி தாக்கி கொண்டு போகும், ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கும். கண் பகுதியில இந்த நடுப்பகுதியில சூறாவளி வீசுகின்ற பொழுது எந்தவித காற்றும் இருக்காது, மீண்டும் சூறாவளி அடிக்கும். முதலாவது பிரிட்ரோ கட்சியினர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வாத பிரதிவாதங்கள் செஞ்சு சூறாவளி அடிக்கிற மாதிரி பிரசன்ன மாறுத மாதிரி இருந்துச்சு. அவர் எழுந்து வந்த அந்த சந்தர்ப்பத்துல யாரும் பேசாம பிரமித்து போய் அப்படியே இருந்தாங்க, அமைதியா இருந்துச்சு. மருகவும் நாவலர் பேச ஆரம்பிச்சதும் மருக சூறாவளி காற்று ஒன்று அடிப்பது போல இருந்தது. இது விளங்குனிச்சா பிள்ளைகள்? இந்த அடி விளங்குனிச்சா? பிரசண்ட மாறுதத்துக்கு சொல்லுகின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது என்னது? பேச்சு ஊச்சும் ஒன்றுமில்லை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே இப்ப பாருங்க, மேலே கிளம்பின பிரிட்ரோ கட்சியினர் மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரை மட்டத்துக்கு வந்துட்டாங்க. பிள்ளைகள் மைக் ஆஃப் பண்ணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அல்மாஸ்
தபால் தந்தி கட்டுக்கள் நாவலர் அவர்களின் முன்னைக்கு வந்து சேர்ந்தன. ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வந்துக்கு வாதம் செய்யலாம் என்று சொல்லி இப்ப அறைகூவல் விடுக்கிறார். நீங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்க, சிங்க ஜிங்களா தான்பா நிற்கும், நீங்க எத்தனை பேர் வேணாலும் வரலாம், நான் தனியா சிங்களா நின்று உங்களோட என்ன செய்ய போறேன், இப்ப வாத பிரதிவாதங்கள் நடத்த போறேன் என்று சொல்லி இப்ப வந்து அறைகூவல் விடுக்கிறார் அவர். இப்போ இந்த பந்தி, ஏனைய பந்திகள் ஓகே, இதெல்லாம் இந்த பந்தி என்னத்தை சொல்லுதுன்னா பிள்ளைகள், நாவலருக்கும் பிரிட்ரோவுக்கும் என்ன பிரச்சனை என்பதை சொல்லுது இந்த பந்தி. ஏனைய பந்திகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ நாவலர் எழுந்து வந்த விதம், அவர் பேசிய விதம், ஒவ்வொன்றுக்கும் சுருக்கம் எழுதி கொள்ளுங்க. இதில் நான் சொல்றேன் நாவலருக்கும் பிரிட்ரோவுக்கும் என்ன பிரச்சனை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாள்ல நல்லூர் கந்தசுவாமி கோவில், இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்க பிள்ளைகள் நல்லூர் கந்தசுவாமி கோயில். ஸோ கந்தசுவாமி கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் பாரிய வழக்கு நடந்தது. அப்போ நல்லூர் கந்தசுவாமி கோயிலினுடைய அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்னு வச்சுக்கொள்ளுங்களே, அந்த நிர்வாகிகளுக்கும் அங்கு வேலை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கும் அங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ கோயிலாருக்கு ஏற்பாட்டாராக பிரிட்ரோ இப்போ வழக்கு போய் கொண்டிருக்குது கோர்ட்ல. யாழ்ப்பாணத்தில் அந்த நல்லூர் கோயில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லது அந்த தலைவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிராமண, இவங்க வந்து ஏழை மக்கள். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சல்லி இருக்கிறவங்க பக்கம் தான் யார் நிற்கிறான்னா பிரிட்ரோ நிற்கிறார். காசு இல்லாதவங்க பக்கம், ஏழை பக்கம் யார் நிற்கிறாருன்னா நாவலர் நிற்கிறார். இப்போ என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கும். என்ன பிரச்சனை நீங்க சொல்ல அவருக்கு, யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஏற்பாட்டாக பிரிட்ரோ, பிராமணரை ஆதிப்பவர் நாவலர் அவர்கள். அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செல்வாக்கை பிரிட்ரோ, என்னதான் இவர் கோயிலர் பக்கம் நின்றாலும் நாவலர் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துல அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, பிரிட்ரோவிட கூட செல்வாக்கு இருக்குன்னு பிரிட்ரோவுக்கு நல்லாவே தெரியும். பிரிட்ரோ நாவலர் அவர்கள் தமக்கு சார்பாக இருந்தால் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார் என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலமும் நாவலர் அவர்களுக்கு தெரிவித்து தாமே நேரில் சில கடிதங்களில் தந்திகளில் ஒருவாறாக குறிப்பிட்டும் இருந்தார் போலும். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நல்லூர் கோயில்ல நடக்கிற பிரச்சனை வழக்க நான் யாருக்கு சார்பா திருப்பி தரேன், பிராமணர்கள் பக்கமா திருப்பி தந்துடுறேன், என்னையே வெற்றி கொள்ள வைங்க. என்ன சொல்றாரு, இப்ப இலங்கையினுடைய பிரதிநிதியாக என்னைய தெரிவு செய்யுங்க, நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு அதுக்கு பதிலாக நல்லூர் கோயில் பிரச்சனையை பிராமணர்களுக்கு சார்பா நடத்தி தாரேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் எல்லாருக்கும் விளங்கிச்சா பிள்ளைகள்? மறுக சொல்லணுமா? இதான் முக்கியமான விடயம். மறுக விளங்கப்படுத்தணும். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கை நல்லூர் கந்தசுவாமி கோயில்ல வந்து 2 பிரிவுகள். ஒன்று வந்து அங்க பூஜை எல்லாம் செய்யக்கூடிய பிராமணர்கள், அங்க வந்து இவங்க ஏழை மக்கள், சரியா? அங்க கோயில் ஏற்பாட்டாளர்கள்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று அந்த கோயில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் உள்ளுக்கு ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை எங்களுக்கு சொல்லல. ஆக இப்ப வழக்கு போட்டுட்டாங்க. இதுல யாரோ ஒருத்தர் போயிட்டு கோர்ட்ல வழக்கு போட்டுட்டாரு. வழக்குல வந்து இந்த பிராமணர்கள் பக்கம், ஏழை பக்கம் யாரு பேசுறா அப்படின்னா நாவலர் அவர்கள் வழக்கு பேசுறாரு. இவரும் கொஞ்சம் வழக்கறிஞர் தானே, வழக்கு பேசுறார். பிரிட்ரோ என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த கோயில் ஏற்பாட்டிருக்கிறான தலைவர், செயலாளர், பொருளாளர் பக்கம் பேசுறார். இப்படி பேசிக்கொண்டு ரொம்ப நாள் வழக்கு போய் கொண்டிருக்குது. பட் முடிஞ்ச பாடு இல்லை. அந்த நேரத்துல தான் என்ன நடக்குது என்று சொன்னா, இலங்கையினுடைய பிரதிநிதித்துவத்துக்கு, அதாவது பாராளுமன்றத்துக்கு பிரிட்ரோ தெரிவு செய்யணும் அல்லது யாரை தெரிவு செய்யணும், ராமநாதன் பிள்ளையை தெரிவு செய்யணுங்கிற ஒரு போட்டி நிலவுறப்ப எங்களுக்கு பிரிட்ரோ என்ன சொல்றாரு நாவலர்கிட்ட, நான் இந்த வழக்கை பிராமணருக்கு சார்பா நான் நடத்தி தாரேன், நான் உனக்கு விட்டு தந்துடுறேன், கொஞ்சம் கள்ளத்தனம் செஞ்சு சரி நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், உங்கள்கிட்ட நீங்க வின் பண்ற மாதிரி தாரேன். பட் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இலங்கையில சட்டசபையில நான் வந்து நிக்கிறதுக்கு எனக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. விளங்குனிச்சா? அந்த டீல் வந்து அவருக்கு பிடிச்சிக்கல. விளங்குனிச்சா பிள்ளைகள்? இப்ப விளங்குனிச்சா? கிளியரா? ஓகே, குட். ஓகேமா. அப்போ அது யாருக்கு விருப்பம் இல்லைன்னா நாவலருக்கு விருப்பம் இல்லை. இந்த விஷயத்தையே என்னத்துக்காக, காசுக்காகவும் இதுக்காகவும் விட்டு கொடுக்கிறார் என்றால் இலங்கையை நாளைக்கு பிரித்தானியருக்கு வித்து போடுவார் என்று சொல்லி பயந்து கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார் என்றால் பிரிட்ரோ இதுக்கு வரக்கூடாது என்று முடிவில் நிற்கிறார். அப்ப அதுக்கு சாட்சியமாக அவர் வயல வச்சிருக்கிறது என்னது, இந்த பிரிட்ரோ அவருக்கு அனுப்பிய அந்தரங்க கடிதங்களையும் தந்திகளையும் தன்னுடைய கையில் அவர் வச்சு கொண்டுதான் அவர் அப்ப கேட்கிறார். அதுக்கு தான் சொல்றா, எடுத்து கொண்டு வா அந்த தந்தி தபாட்கட்டுக்களை. ஆகவே அதுல என்ன இருக்குதுன்னா பிள்ளைகள்,
ஓகே, அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி. அந்த அவர் அனுப்புற தந்தி தபால் கட்டுகள் அந்த விடயங்கள் இருக்குது. வாதத்திற்கென்று வந்தவர்கள் இப்போ யாரெல்லாம் வெளியே போனாங்கன்னு பார்க்கிறோம். யாரெல்லாம் வெளியே போனாங்கண்டா, வாதத்திற்கென்று வந்திருக்கிறவர்கள் இருந்தவர்கள் இருந்து விட்டாங்க. எழுந்தவர்கள் வேறு வியாசம்னா வேறு வேலை என்று சொல்ற வேறு வேலை பண்ணிக்கொண்டு வெளியிலே போய்விட்டார்கள். பொய்க்காரணம், வியாசம் என்பது பொய்க்காரணம் என்ற பொருள் இங்க வந்திருக்குது. ஓகேவா? அப்ப வேறு காரணம், பொய் காரணம் சொல்லிக் கொண்டு வெளியே போயிட்டாங்க, உள்ளுக்கு வரவே இல்லை. தப்பித்து கொள்ள வழி வகைகளின்றி தம்மை அறியாமலே வாய்க்குளறி அகப்பட்டு கொண்டவர்கள் தம் உடல் நடுங்க தளதளத்து பெரிற்றோ தக்கவர் அல்லர் என்று தாமே தம்மை சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டாங்க. இப்ப பெரிற்றோ பக்கம் பேசி ஆகாசத்துல கொண்டு போய் வச்சவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்கடா, அவங்களே ஒத்துக்கொள்றாங்க, இல்ல பெரிற்றோ சரி வர மாட்டார், அவரை வச்சு கொண்டு போக இயலாதுங்கிறத அவங்க டீம்ல உள்ளவங்களே ஒத்துக்கொள்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சாற்றல் சிறந்தது என்று சொல்லலாம். சோ பிரதிநிதித்துவத்தை நின்று அதோட என்ன செஞ்சிருச்சு, பிரதிநிதித்துவ கதை நின்றுச்சு. ஆறுமுக நாவலர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் சேர்பொன் ராமநாதன் துரை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் இலங்கை சபையில் ஓர் இலங்கை சிவப்பாய் இருக்கிறார். இந்த கண்டிப்பா நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள், ஓர் இலங்கை சிவப்பாய் இருக்கிறார்னா இலங்கை சட்டசபையில் இலங்கை நாட்டவரின் உரிமைகளுக்கு உழைத்திடும் முக்கியம் பெற்றவராக விளங்கினார் என்பது இதன் கருத்து. ஓர் இலங்கை சிவப்பாய் இருந்து விளங்கினார் என்பது இலங்கை சட்டசபையில் இலங்கை நாட்டவரின் உரிமைகளுக்காக உழைத்திடும் முக்கியம் பெற்றவராக விளங்கினார் என்பது இதனுடைய கருத்து. விளங்கிச்சா பிள்ளைகள்? இந்த அடிக்கு ஒரு இலங்கை சிவப்பாய் இருக்கிறாங்க விளங்கிச்சா? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிறகு ரெக்கார்டிங் பார்த்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க புக்ல. சரி, இந்த புக்ல மேல இந்த பகுதியில் இல்லாட்டி இங்க சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு முறை எக்ஸாம் பேப்பருக்கு வந்திருக்குது, ஒரு இலங்கை சிவப்பாய் இருக்கிறார் என்று சொல்றது. ஓகே, அப்போ வேறு பிரதிநிதித்துவ இதோட நின்றுச்சு. அருணந்தி சிவாச்சாரியர் பற்றி ஒரு கதை சொல்றாங்க பிள்ளைகள், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாங்க. அருணந்தி சிவாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு மகான் இந்த இருக்கிறார் பாருங்க, இவர்தான் அருணந்தி சிவாச்சாரியர். அவருக்கு ஒரு வகை வயிற்று வலி இருந்தது. அவர் அந்த வழியை மாற்றாமல் தம் பிரார்த்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லுற மாத்திரம் அவர் தமது வழியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்து விட்டு பாடம் சொல்வது வழக்கம். சோ இடுப்புல கட்டியிருக்கிறார் பாருங்க, அதான் அந்த அங்கவஸ்திரம். இடுப்புல கட்டியிருக்கிறார் இல்ல, அதான் அங்கவஸ்திரம். சோ அதுல என்ன செய்வார் என்று சொன்னால், தனக்கு இருக்கிற வயிற்று வலி அதுல போட்டு வைக்கலுமா பிள்ளைகள்? அதுல போட்டு வைக்கலுமா? போட்டு வைக்க இயலாது. ஆனால் தான் அதை மறந்துட்டார். அப்படின்னா தான் அந்த அவருடைய வயிற்று வலியை மறந்துட்டார் என்பதை இங்க அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த வயிற்று வலி அதுல போட்டு வைப்பார் என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ அதுல போட்டு வச்சுட்டு பாடம் சொல்லி நேரத்துல மட்டும் அந்த அங்கவஸ்திரம் துடிதுடித்து கொண்டிருக்கும். பாடம் சொல்லி முடிச்ச பிறகு வயிற்று வலி எடுத்து தன் மீண்டும் போட்டுக்கொள்வார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போலத்தான் நாவலர் அவர்களுக்கு இருந்த காசம் இங்க எப்படி காட்டப்பட்டிருக்கு. நாவலருக்கும் அப்படித்தான். இதுவரைக்கும் இருந்த காச நோயெல்லாம் அவர் மறந்துட்டு அவர் என்ன செஞ்சார் என்றால் அந்த வாதத்தை போய் நடத்தி கொடுத்தார். ராமநாதன் துரையை வின் பண்ண வச்சார். அதான் மேலே கூறிய சபை நடந்த அன்று நாவலர் அவர்களின் காசம் எத்தனையோ வைத்தியர்களுக்கு எடுபடாமல் இருந்தது. இந்த காசம் நாவலர் அவர்கள் ஆவேசம் கொண்டு எழுந்த சந்தர்ப்பத்தில் வருகிறேன் போகிறேன் என்று சொல்லாமலே பறந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க. ஸோ கீழே ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்னண்டா, இது அவருக்கு எனக்கின்ற கதையை 1000 முறை சொன்னவர்கள், கூட்டத்தை நேரில் கண்ணால் கண்டவர்கள், அக்கூட்டம் தொடர்புபட்டவர்களும், நாவலர் அவர்கள் தமையன் புத்திரர்களும், அவர்கள் சரித்திரத்தை எழுதியவர்களும், சில ஆசிரியர்மார், அப்ப நிறைய பேர் அந்த கதையை டெய்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இவர் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். ஆனால் இது ஒரு சிறுகதை அமைப்பு சார்ந்த ஒரு கட்டுரை என்று சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த நாவலர் இழந்தார் விளங்கினி சாப்பிள்ள எல்லாருக்கும் கிளியரா? சரி, அந்த ஓர் இலங்கை சிவப்பா இருந்து விளங்கினார், அதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. ஓகே, ஓர் இலங்கை பிள்ளைகள் அவரு அந்த இலங்கை நாட்டுல எல்லா மக்கள் சார்பாகவும், ஓகேவா, ஓர் இலங்கை சிவப்பா இருந்தார்னு ஒரு தனி நபராக இருந்து என்ற அர்த்தம். ஒரு தனி நபராக இருந்து இலங்கை நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடினார். ஓர் இலங்கை சிவப்பு அப்படின்னா ஒரு நபராக இருந்து, ஒரு தனி நபராக இருந்து கொண்டு இலங்கை வாழ் மக்களினுடைய அனைத்து மக்கள் உரிமைகளுக்காக உழைத்தவர் என்ற அர்த்தம். கிளியரா? ஓகேப்பா. ஓகே, இப்ப எல்லாம் இந்த பாடம் விளங்கிச்சா பிள்ளைகள்? என்ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கிளியரா? இந்த பாடம் இன்னும் வினாவிடை நாங்க பார்க்கல, நாங்க பார்ப்போம், வினாவிடை பார்ப்போம். ஓகே, விளங்குனவங்க ஓகேப்பா. நாங்க கொஞ்சம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன் பிள்ளைகள். புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 30 நாட்கள் அடங்கிய பாடப்பகுதி இவ்வளவுதான் பிள்ளைகள். இங்க பாருங்க, ஆகஸ்ட் 13ஆம் தேதி நேற்று எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. 30ஆம் தேதி 29வது நாள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த கோர்ஸ் எங்களுக்கு முடியும். தமிழர் பண்பாடு, சுவரொட்டி, இலக்கிய தொகுப்பு, ஒத்தக்கருத்துக்களோட இந்த வகுப்பு எங்களுக்கு நிறைவடை. ஸோ இந்த
பகுதியை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு டேட்டில் என்னென்ன பாடப்பை நடக்குது என்று சொல்லி இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாவலர் எழுந்தார் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி பந்தி படிக்கிறோம். அடுத்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள்ல 10 மணிலிருந்து 11:30 12 மணி வரைக்கும் நடக்கும். 12 மணி வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளை. இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி இன்னைக்கு 11:40 சரி டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகே, ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 5000 ரூபாய். மொத்தம் 90 பாடல்களுக்கு மேலே பார்ப்போம். 80 அவர் என்று போட்டிருக்கும் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 100 அவருக்கு மேலே நாங்கள் அதை படிப்போம். 100 அவர் நாங்கள் படித்தோம் என்றால் ஓகே சரியா நாங்கள் ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறனால மொத்தமாக எங்கிட்ட 41 மாணவர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நாளைக்கு எங்கள்கிட்ட இணைஞ்சு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல தான் எங்களுக்கு சரியா உங்களை இனம் கண்டு கொள்ள முடியும். உங்களுக்கான ஏனைய பாட விளக்கங்கள் ஏனைய வினாக்கள் எல்லாம் நான் தர முடியும். என்றால் மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், திருத்தி கொள்றதும் கஷ்டம். ஸோ கட்டணம் செலுத்தின மாணவர்களுக்கு பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்டர் பேஜ் ஒன்று இருக்கு பிள்ளைகள். எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆனாலும் எக்ஸெப்ட் பண்ண இல்லாத பிள்ளைகள் கட்டணம் செலுத்தினவங்களுக்கு ஒட்டோவா அது ரெஜிஸ்டர் ஆகின பிறகு லொகின் பண்ணுவீங்க. ஸோ லொகின் ஆகுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வந்திருக்கும். ஸோ கட்டணம் செலுத்திருக்கீங்க ஒரு 15-20 பேர் மாதிரி கட்டணம் செலுத்திருக்கீங்க போல இருக்குது. ஸோ எட்மின் பார்த்துட்டு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் பிள்ளைகள். உங்களோட பேர் இங்கே விழுந்திருக்கும். அடுத்து உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில், உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். தேவையான லொகின் லொக் அவுட் ஆகிக்கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு கோர்ஸ் முடிகிறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பெயில் எல்லாமே இங்கே உங்களுக்கு போடப்படும் பிள்ளைகள். உங்களுக்கான எக்ஸாம் ஒன்று நடக்கும் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுலேயும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். இங்கே தேவைப்பட்டா அப்படி உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு இன்னும் விளங்கலை அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில் இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு சார் நான் படித்தது பத்தலைன்னா உங்களுக்கு அடுத்த டீம்லையும் நான் உங்களை இணைச்சி விடுவேன். அடுத்து கட்டணம் செலுத்தின மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மொத்த பாடல்களும் பிள்ளை டிக்காக இருக்கு. உங்களுக்கு தெரியும் மற்ற மாணவர்களுக்கு எல்லாமே லொக்காக இருக்கும். ஒரு பூட்டு ஒன்று போடப்பட்டிருக்கும். இது பண்ணிக்கலாது. நீங்கள் கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மொத்தமாக எல்லா பாடத்தையும் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கான ப்ரொஃபைலில் இது ஒரு மாணவரோட ப்ரொஃபைல் நான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி எட் பண்ணோட மாணவரோட ப்ரொஃபைல். இது ஃபோனில் எட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் இப்படி தான் பிள்ளைகள் காட்டும் உங்களோட ப்ரொஃபைல். அடுத்து உங்களோட ஃபோனில் இப்படி தான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாடமும் டிக்காக இருக்கிறது காட்டும். இந்த ஒவ்வொரு பாடத்தையும் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்றுக்கு போகும். அதில் ரெக்கார்டிங் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் முதல் நாள் வகுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கான வகுப்புகள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகள். ஸோ இவ்வளோ தான் கோர்ஸ் டீட்டெயில். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட பேஜுக்கு எந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் சொல்கிறேன். ஸோ கட்டணம் சம்பந்தமான விடயங்கள் பிள்ளைகள் ஒரு சிலர் நீங்கள் முழுமையாக கட்டணம் செலுத்தலாம். ஒரு சில மாணவர்கள் பாதி கட்டணமும் நீங்கள் செலுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் அரைவாசி கட்டணமும் செலுத்திட்டு கோர்ஸுக்கு இணைஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகள். நாங்கள் பிறகு கட்டணத்தை செலுத்தி கொள்ள முடியும். ஓகே, வேறு ஏதாவது தகவல்கள் வேணுமா பிள்ளைகள், தெரிஞ்சு கொள்ளணுமா கோர்ஸ் சம்பந்தமா? ஓகே, கிளியர்ண்டா நாங்க பாடப்பகுதிக்குள்ள போயிடுவோம் பிள்ளைகள். வினாவிடைகளை நான் கொஞ்சம் சார் இதுல எத்தனை நாள் கிளாஸ் எடுப்பீங்க? மொத்தமா 30 கிளாஸ் நடக்கும் பிள்ளைகள். எங்களுக்கு 30 கிளாஸ் பத்தல என்று சொன்னால் நாங்கள் இன்னும் சில கிளாஸஸை போடுவோம். அதனால தான் உங்களுக்கு வாரத்தில் 4 கிளாஸஸ் போட்டிருக்கிறேன். போன வருடம் 7 நாளும் கிளாஸ் இருந்துச்சு. பட் எங்களுக்கு டைம் இருக்கனால நான் வாரத்தில் 4 கிளாஸ். டைம் போதலைண்டா 35-40 கிளாஸும் போகலாம். ஓகேவா? உங்களுக்கு சிலபஸை முடிச்சு ஃபுல்லாக கிளியர் ஆகி உங்களை தர சித்தியை பெற்று வைக்கிறது தான் இதனுடைய முக்கியமான விடயம். 30 நாட்கள் அப்படிங்கிறது அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான ஒரு கால வரையறை மட்டும்தான். பட் 30 நாள்லேயே எங்களுக்கு கோர்ஸ் முடியாது. ஒரு 35 நாள் சரி போகும் பிள்ளைகள். ஒரு 5 நாள் கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ போகும். பட் நீங்கள் இருக்கிற நிலைமையை விட முழு பாட அழகையும் தெளிவாக நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தின மாதிரியே பிள்ளைகள் மொத்த பாட அழகையும் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் படிப்பிப்போம் பிள்ளைகள். எங்களுக்கு தியரி கிளாஸில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பிப்போம். பட் எங்களுக்கு டைம் போதாது, அப்படியெல்லாம் பத்தாது. 3 பாடல்கள் ஒரே நாளில் பார்க்கணும். அது மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். சிலபஸும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். படிக்கக்கூடிய அளவு தான் போட்டிருக்கிறேன். கம்பராமாயணம்ல 2 நாள் போட்டிருக்கிறேன். மகாபாரதம் 2 நாள் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு சரியாக சிலபஸையும் முடிச்சு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தெளிவாகவும் விளங்கப்படுத்தியிருப்பேன். இன்றைக்கு படிப்பிச்சது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? நான் பாடலுக்கு ரொம்ப வேகமாக தான் படிப்பிச்சேன். விளங்குனிச்சா பாடலை எல்லாத்துக்கும்? கிளியரா? நாவலர் எழுந்த அப்ப இதே மாதிரி தான் பிள்ளைகள் டெய்லி கொஞ்சம் வேகமா போகும். கொஞ்சம் வேகமா ஸ்பீடா தான் படிப்பீங்க. நான் கொஞ்சம் தொய்வா படிப்பிச்சேன்னா நீங்க தூங்கிடுவீங்க. ஸோ என்னால படிக்க இயலாது. நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் கிளாஸ் போவேன்.
ஓகே. ஏனைய தகவல்களை நாங்க என்கிட்ட பேசுங்க பிள்ளைகள், நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நாங்க பேசுவோம். அடுத்த பாடலை கொஞ்சம் நான் பார்த்துட்டு வந்துடும். இந்த பாடலை பார்த்துட்டு வினாவிடைக்குள்ள போவோம். நாங்க இப்ப பார்க்க போறது பிள்ளைகள் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி பகுதி ஒன்றுக்கான பகுதி. ஓகேவா? பகுதி ஒன்றுல 22வது வினாவா இது இருக்கும். 22 தொடக்கம் 24க்கு இடையில இந்த அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி இருக்கும் பார்ட் 1ல. நான் உங்களுக்கு நேத்து படிப்பிச்சது செய்யுளை சந்தி பிரிச்சு எழுதுதலுக்கானது எந்த இடத்துல வரும் பிள்ளைகள் யாருக்கு தெரியும்? செய்யுள சந்தி பிரிச்சு எழுதுறதுக்கு எத்தனையாவது வினாவா எந்த இடத்துல வரும்? பார்ட் டூல 3 கொஸ்டின்ஸ். வெரி குட். பார்ட் 2ல முதலாவது அல்லது இரண்டாவது கொஸ்டினா வரக்கூடியது. பார்ட் 1 பார்ட் 2ல வரக்கூடிய சுருக்க வினாத்துல முதலாவதாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வினாவுக்கும் படிப்பிக்கிறேன். ஒவ்வொரு வினாவுக்கும் படிப்பிப்பேன் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்க பாக்குறது பார்ட் 1க்கான பகுதி. பார்ட் 1ல 22வது வினாவுக்கும் நான் படிப்பிக்கிறேன். ஒவ்வொரு வினாவுக்கும் நான் படிப்பிப்பேன் பிள்ளைகள். பார்ட் 1ல 40 வினாவுக்கும் நாங்க படிப்போம். பார்ட் 2ல இருக்க வினாக்களுக்கு படிப்போம். பார்ட் 3ல வினாக்களுக்கு நாங்க படிப்போம். இல்லைங்க நிச்சா? ஸோ ஓகே. இப்போ இந்த வினாவில் வந்து ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறனால நாங்க இந்த அகராதி ஒழுங்கு நான் முதல் 2வது வகுப்பா போட்டிருக்கேன் பிள்ளைகள். அகராதி ஒழுங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க டிக்ஷனரி பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். எப்படி இருக்கும்னா, இது மேல கொடுத்துருக்கிறலாம் அகராதி எப்ப தோற்றம் பெற்றுச்சுங்கிற பல தகவல்கள் வாசிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு டிக்ஷனரியினுடைய ஓர்டர் எப்படி இருக்கும்னா 2 ஓர்டர்ல இருக்கு. சரியா? 2 ஓர்டர்ல இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு எப்படி இருக்குன்னா, முதலாவது உயிரெழுத்துக்களினுடைய ஆர்டர். முதலாவது உயிரெழுத்துக்கள் ஆனா வரிசையில முதலாவது ஆரம்பிக்கும். அ ஆ இ ஈ என்று சொல்லி அந்த வரிசையில முதலாவது போகும். முதல் மொத்த உயிரெழுத்துக்கள் 12ம் போயிட்டு அடுத்ததாக ஆயுத எழுத்து வரும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து பிள்ளைகள் ஒரு சில அகராதியில மட்டும் மெய்யெழுத்துக்கள்ல முதலாவது இக்குல ஸ்டார்ட் ஆகும். இக்கு என்ற மெய்யெழுத்துல ஸ்டார்ட் ஆகும். இக்கு என்று சொல்லி அதுல இருக்க ஏதாவது இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இக்குல இல்ல, பட் ஏதாவது அப்படி இருந்தால் மெய்யெழுத்துல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அகராதி ஒழுங்கு உயிர்மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகும். விளங்குதா? உயிர்மெய்ங்க கங்க சன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுவும் எப்படி ஸ்டார்ட் ஆகும்டா, முதலாவது எழுத்து க, க, 2வது கா, கி, கி என்று சொல்லி இக்கு முடிஞ்சிருச்சா பிள்ளைகள்? இந்த இக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன எழுத்து வரப்போகுது? அடுத்து ங்கவுல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ங்க வரிசையெல்லாம் அந்த வர்க்கெழுத்து போயிட்டு இங்கு முடிஞ்சிருச்சா? அடுத்து ச வரும். விளங்குனிச்சா? இந்த வரிசையில தான் எங்களுக்கு இந்த அகராதி ஒழுங்கு அமைந்திருக்கிறது. இது கிளியரா இல்லையா பிள்ளை எல்லாருக்கும்? நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாரும் கிளியரா? மறக்க சொல்லணுமா? ஓகே சார், விளங்கிச்சு. ஓகே, திரும்ப இருக்க சொல்றேன் பாருங்க. முதலாவது உயிரெழுத்துக்களினுடைய ஓர்டர் போகும். ஆனால இருந்து அவு வரைக்குமான ஓர்டர் முதலாவது எல்லா எழுத்துக்களும் முடியும். எல்லாம் முடிஞ்சிருக்கும். அடுத்து எங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வந்திருக்கும். ஆயுத எழுத்துல உள்ள சொல்ல எல்லாம் போகும். அடுத்து எங்களுக்கு முதலாவது சொல் எதுல ஆரம்பிக்குன்னா க. கவுல முதலாவது சொல் கேன்னு ஒரு சொல் இருந்தா அதுல ஆரம்பிச்சிருக்கும். அந்த க. அடுத்து காவண்ணா, கி, கி அண்ணா, கூ என்று சொல்லி இதனுடைய வர்க்க எழுத்துக்கள் இக்கு வரைக்கும் போகும். உயிர்மெய் எழுத்துக்கள் முடிஞ்சு மெய்யெழுத்துக்கள் வரைக்கும் முடியும். உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய ஓர்டர்ல தான் எங்களுக்கு அகராதி ஒழுங்கு போகும். இக்கு முடிஞ்ச உடனேயே அடுத்த சொல் எதுல ஆரம்பிச்சிருக்கும்னா ஞாவுல ஆரம்பிச்சிருக்கும். ஞ வரிசை போய் முடிந்து ச வரிசை ஆரம்பிக்கும். இப்படியே கடைசி இன் வரைக்குமான சொற்கள் தொடர்ந்து போகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சொற்களை விளங்கப்படுத்தின உடனேயே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும் பிள்ளைகள். மிக வேகமாக இந்த பயிற்சியை செய்யுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிள்ளைகள், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மெய்யெழுத்துக்களினுடைய ஆர்டர் மட்டும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா 22வது வினாவில் 2 புள்ளியை நீங்க இழந்துருவீங்க. விளங்குனிச்சா? யாருக்கு எல்லாம் சார் இந்த எனக்கு இந்த மெய்யெழுத்துக்களுடைய ஆர்டர் எனக்கு தெரியும் சார்னு சொல்றவங்க தெரியுமா பிள்ளைகள்? ஆம் சார், தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா. எப்படி செல்லலாம் பிள்ளைகள்? கசட தப்பறங்கிற சொல்ல எழுதுங்க. க எப்படி எழுதணும்? இடைவெளி விட்டு எழுதணும். க ச ட. கொஞ்சம் வேகமா தான் பிள்ளைகள் சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. க ச ட த ப. ரவ கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதணும். விளங்குனிச்சா? பாருங்க, க ச ட த ப. ரவ இடைவெளி விட்டு எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் வள்ளி எழுத்து எழுதிட்டோமா? மெல்லின் எழுத்து என்னது? ஞ, ஞ, ந, ந, ம. அடுத்து இந்த நவ இங்க கொண்டு போய் எழுதிட்டோமா?
அதுக்கு இடையில வல்லின எழுத்து சரி, மெல்லின எழுத்து சரி, இடையில ய, ர, ல, வ, ல, ல இந்த எழுத்து எழுதுனீங்கன்னா இந்த ஓர்டர் வந்துடும். கண்டிப்பா அகராதி ஒழுங்கு செய்யறப்ப எக்ஸாம் பேப்பருடைய மேல கோர்னர்ல இந்த அகர வரிசை ஒழுங்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கிளியரா நான் சொன்னது எப்படி எழுதினேன்ட்டு? வல்லின எழுத்து இடையில மெல்லின எழுத்து, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இடையின எழுத்து எழுதினீங்க என்றால் இந்த ஓர்டர் மெய்யெழுத்துக்களுடைய ஓர்டர் வந்துடும். பாடமாக்கல சார், எனக்கு இது ஞாபகம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்ப பாருங்க. சார் அதற்கு கிளியரா காட்டுங்க. என்னப்பா கிளியரா காட்டவா? ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்ப இங்க பாருங்க, முதலாவது வல்லின எழுத்துக்கள் தெரிந்தன பிள்ளைகள். வல்லின எழுத்துக்கள் கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞன நமன, இடைநிலை எழுத்துக்கள் யரள வளல. இந்த மூன்றும் தெரியுமா மெய்யெழுத்துக்கள்னு ஓர்டர்ல? இந்த மூன்று எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா கசட தப்பற ஞன நமன யரள வளல. அப்ப முதலாவது நாங்க கசட தப்பரன்னு எழுதணும். அந்த கசட தப்பரன்னு எழுதுறப்ப ஒவ்வொரு இடைவெளி விட்டுட்டு எழுதுங்க. அப்ப இந்த பாருங்க, க ச ட த ப ர, ர எழுதுற மட்டும் கடைசி எழுதுங்க. அதுக்கு இடையில எங்களுக்கு மெல்லின எழுத்துக்கள். எது மெல்லின எழுத்துக்கள்? ஞ, ஞ, ந, ந, ம, ந. சோ இந்த ந வந்து இங்க எழுதிட்டீங்க. ஆக இடைக்கு இடைக்கு எங்களுக்கு கசட தப்பர ஞன நம்ம இடையில இடையில எங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு. அப்ப க ங ச ஞ ட ந த நங்கிற ஓர்டர் எங்களுக்கு மாறாது. அதுக்கு இடையில ய ர ல வ ல ள எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெய்யெழுத்துக்களுடைய அந்த ஓர்டர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு இலகுவா இருக்கும். இப்ப கிளியராப்பா நிதுர்சன்? கிளியரா? ஆமாம் சார். ஓகே குட். இப்போ இங்க பாருங்க, அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா, அத்தை அப்படிங்கிற சில சொற்கள் எழுதியிருக்கிறேன். இந்த சொற்கள்ல எங்களுக்கு முதல் எழுத்துக்கள் எல்லாம் எத்தனை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னா அவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அகராதி ஒழுங்கு வருகின்ற பொழுது 2 அடிப்படையில வரும். முதலாவது எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியும், 2வது வகை எப்படி இருக்கும்னு சொன்ன பிள்ளைகள் முதல் எழுத்துக்கள் வேற வேற மாதிரியான சொற்களும் இருக்கும். 2க்கும் உதாரணம் பார்க்க போறோம். இப்ப முதல் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் 2வது எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்துக்கு எங்களுக்கு ஓர்டர் சரிவில்லைன்னு சொன்னால் 2வது எழுத்தை நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப இந்த 2வது எழுத்துல பிள்ளைகள் மேல நாங்க பார்த்தோம் இல்ல இந்த ஓர்டர், இந்த கசரதபர் என்ற ஓர்டர் பார்த்தோம் இல்ல. இப்போ பாருங்க, இங்க அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, அத்தை, அண்ணிங்கிறதுல 2வது எழுத்துல முதலாவது வர வேண்டிய எழுத்து எது? 2வது எழுத்து வரிசை இருக்குல்ல, இதுகள்ல முதலாவது வர வேண்டிய வரிசை எழுத்து எது? எது வருது இங்க? இம்மா, இப்பா, இக்கா. அக்கா. வெரி குட். எது வரப்போகுது? வெரி குட். இக்கு தான் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு இலகுவா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வரிசை ஒழுங்குல வர வேண்டிய சொல் 2வது சொல்ல இக்கு தான் முதலாவது வந்திருக்கிறது. ஆக இது முதலாவது. இதை செஞ்சு முடிக்கிறப்ப கிளியர் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2வது சொல் இப்ப எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப 2வதாக முதலாவது எழுத்து எங்களுக்கு கண்டுபிடிக்க, ஏன்னா முதலாவது எழுத்து ஃபுல்லா என்னதான் இருக்குது? அதான் இருக்குது. அப்ப 2வது எழுத்து வரிசையில இந்த ஓர்டர் இருக்குதான்னு பார்க்கணும். எந்த ஓர்டர்? மேல இருக்கிற ஓர்டர் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, 2வது எது வரப்போகுது? என்ன எழுத்து வரப்போகுது? இப்பா. இப்பு வருமானு பாருங்க. இப்பு இருக்கு. இப்புக்கு முன்னுக்கு இத்து இருக்குது. இத்துக்கு முன்னுக்கு என்ன அப்படி இருக்கு? அத்தை. ஓகே. அப்ப இத்துக்கு முன்னாடி என்ன இருக்குங்க? இன் இருக்குது. ஆக என்ன வரணும் அப்படின்னா எங்களுக்கு? அண்ணாவா அண்ணியா? அண்ணா. இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம்? 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குன்னா 3வது எழுத்தை நாங்க பார்க்கணும். கிளியரா பிள்ளைகள்? 3வது எழுத்து ஓர்டர்ல எது முதலாவது வரும்? நாவண்ணாவா நீனாவா? நாவண்ணாதான் வரும் என்றால் குட். 2வது வர வேண்டிய சொல் அண்ணா. இப்ப 3வது கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஈஸி. 3வது ஓகே. அடுத்து பாருங்க, எது வரப்போகுது வரிசையில? அம்மா வருமா? இங்க பாருங்க, இந்த அத்தை, அப்பா, அம்மா இருக்குது. சோ இதுல அத்தை தான் வரும். இங்க இந்த ஓர்டரை பாருங்கம்மா.
இந்த ஓர்டரை பார்க்கணும். எங்களுக்கு அக்காங்கிறதுல ரெண்டாவது எழுத்து இங்கே இருக்குது, இது முதலாவது வர வேண்டியது. அண்ணாங்கிறது அடுத்து இந்த ஓர்டர் ரெண்டாவது இருக்குது. மூன்றாவது எங்களுக்கு வர வேண்டியது என்ன வரிசையில் எழுத்து இருக்குது? ரெண்டாவது இத்து வரிசை இருக்குது. ஆகவே நாலாவது வர வேண்டியது அத்தை. அடுத்து அஞ்சாவது வர வேண்டியது எது பிள்ளைகள்? அப்பா. 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 விளங்குதா? அப்பா அஞ்சாவது இது. ஏன்னா இங்க இருக்குது 5, ஆறாவது அம்மா. இப்போ உங்களுக்கு விளங்குனிச்சா பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி? கிளியரா? இப்ப பாருங்க. இப்போ இந்த ஓர்டர் இங்க கொடுத்திருக்கிறேன். தமிழ் அரிச்சுவடியினுடைய ஒழுங்குமுறை முதலாவது உயிரெழுத்துக்கள், அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் என்ற ஓர்டர்ல வரும். ஸோ இங்க உங்களுக்கு ஒரு சில சொற்களும் நிறைய விளக்கப்படுத்தியிருக்கேன் பிள்ளைகள். இங்க பாருங்க, இந்த சொற்களை பாருங்க பிள்ளைகள், கண்டுபிடிக்க எழுதான்னு பாருங்க. இந்த சொற்களை பாருங்க. முதலாவது எழுத்தெல்லாம் தண்ணீர், தட்டு, தம்பி, தச்சன். முதலாவது அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதியை பார்ப்போம். முதலாவது சரியான த வரிசையில இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நாங்க என்ன எழுதிக்கணும் பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு என்ன தேவை? இப்ப எழுதிக் கொள்வோமா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்வோம். க, ச, ட, த, ப, ர வந்து நாங்க இங்க எழுதிக் கொள்வோம். அடுத்து இந்த இடத்துல ஞ, ஞ, ந, ந, ம. இந்த இடத்துல என்ன? இடையில என்ன வரப்போகுது? ய, ர, ல, வ, ல, ல. ஸோ ரேனாவை இங்கே எழுதிக் கொள்றேன். இந்த ரேனாவை இங்கே வெட்டிட்டு இப்போ இந்த ஓர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கொஞ்சம் மவுஸ்ல எழுதிக்கல, அதான் இப்படி எழுதியிருக்கிறேன். பட் உங்களுக்கு விளங்குது தானே? ஓகே. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. த வரிசை முதலாவது எல்லாமே த வரிசை தான். அப்ப நாங்க பார்க்க வேண்டியது என்னத்தை பார்க்கணும் பிள்ளைகள்? அப்ப ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ரெண்டாவது எழுத்துல முதலாவது இன் வந்திருக்குது. என்ன எழுத்து வந்திருக்குது பிள்ளைகள்? ந வந்திருக்குது. ஆக இது ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட்டு வந்திருக்குது. ஆக இங்க பார்த்துக்கொள்ளுங்க, ந வரிசைக்கு முன்னாடி ட இருக்குதா, டவுக்கு முன்னாடி ந இருக்குதா? அப்ப நவுக்கு முன்னாடி தான் ட இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நவுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு இருக்குது என்றால் அந்த சொல் அங்கனையே தவறாக இருக்கக்கூடிய சொல். நான் சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? இந்த ஒழுங்குமுறையில தானாங்கிற எழுத்து எல்லா இடத்துலயும் சரியா இருக்கு. பட் ரெண்டாவது எழுத்தை பார்த்தீங்கன்னா ஓர்டர் இந்த வரிசையில ந வந்து ரெண்டாவதா தான் இருக்கணும், ட வரிசை தான் முதலாவதா இருக்கணும். ஆனால் இதுல ந வரிசை முதலாவதும் ட வரிசை ரெண்டாவது இருக்குதுன்னா அது அங்கவே பிழை. அடுத்து பாருங்க, ம எங்கன இருக்குது? ம வந்து ஓகே, ம வந்து இதனுடைய ஓர்டர் வரிசையில அடுத்து இருக்குது. இச்சு பாருங்க, தம்பி இம்மன்னா இங்க இருக்குது, மானா இங்க இருக்குது, ச எங்க இருக்குது பிள்ளைகள்? இங்க போய் இருக்குது. ச எங்க வந்து இருக்கணும்? ச இங்க இருக்குது. ஆக இந்த வாக்கியம் பிழை, இந்த ஆர்டர்ங்கிறது பிழையா கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்க, இது ஃபுல்லா நாளையும் பார்த்து முடிக்கிறப்ப கொஞ்சம் கிளியர் ஆகுவீங்க. இதுல ப, க, நே, இ என்று சொல்லி இலை வந்திருக்கு. இதுல ப வரிசை எங்க இருக்குது பிள்ளைகள்? இந்த இருக்குது ப வரிசை. ஆக சரி. ப வரிசைக்கு முன்னாடி க இருக்குதா, பின்னாடி இருக்குதா? முன்னாடி இங்கதான் இருக்குது. ஆகவே இங்கனே எங்களுக்கு தெரியுது ப வரிசைக்கு முன்னாடி தான் க வரிசை வரணும். ஆக இதுவும் பிழை. அதே மாதிரி இலைங்கிற சொல் தான் முதலாவது வர வேண்டிய சொல். ஏன்னா இலைங்கிற சொல் தான் முதலாவது வந்து உயிரெழுத்து முதல் வரணும், அடுத்துதான் எங்களுக்கு மெய்யெழுத்துக்களுடைய வரிசை வந்து வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து வந்து கடைசியா உயிரெழுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆக இந்த இடத்துல அது பிழையா போயிடுச்சு. அடுத்து பாருங்க, க, 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 கா அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. க வரிசை தான் வந்திருக்குது. ஓகே. அடுத்து பாருங்க, ரெண்டாவது எழுத்தை பார்ப்போம். இப்ப ரெண்டாவது எழுத்துல இப்பு முதலாவது வந்திருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இம் வரிசை வந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? இம் வரிசை சரியா பிள்ளையா? சரி. அடுத்து வந்திருக்கு பிள்ளைகள் இற்று வரிசை. இதுக்கு அப்புறம் தான் இற்று வந்திருக்குது. சரியா பிள்ளையா? அதுக்கு அடுத்த வரிசையில க வரிசை முடிஞ்சு காவண்ணா தான் வந்திருக்குது. அதனால பிரச்சனையே இல்லை. க வரிசைக்கு முடிஞ்சு காவண்ணா தானே வந்திருக்குது. அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அப்புறம் தான் இது வரணும். ஆகவே இதுல வந்து இந்த ஒழுங்கு தான் சரி. அடுத்து இதையும் பார்த்துக்கொள்வோம். இப்போ உயிரெழுத்துக்களுடைய ஆர்டர் கொடுத்துருக்கலாம். ஆ தெரியும் தானே பிள்ளைகள்? ஆவண்ணா முதலா வந்திருக்குது. ஓகே, அதுவும் சரி. ஊவண்ணா ஓகே, அதுவும் சரி. ஓவும் ஓகே, சரி. ஆனா அப்பனுங்கிற சொல் எங்க வந்திருக்கணும் பிள்ளைகள்? முன்னாடி வந்திருக்கணும். பிள்ளைங்கனிச்சா? அப்பன் அ, ஆ, உ, ஓ என்ற ஓர்டர்ல வந்திருந்தா சரி. பட் இந்த இடத்துல இது பிள்ளை.
விலங்குனிச்சா பிள்ளைகள் விலங்குலையா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு விலங்குனிச்சா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்த உடனேக்கு நீங்க உங்களுக்கு விளங்கிடாது. கண்டிப்பா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். கட்டாகவும் ரீஜாயின் ஆங்க பிள்ளைகள். இன்னொரு அரை மணி தியாலத்தில் நாங்கள் அந்த வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். சரியா? ஒரு நாளைக்கு 11:40 ஆகும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கு நாங்க பார்த்து கொள்றது இப்ப கொஞ்சம் வினா விடைகளை பார்த்து கொள்வோம். நாவலர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய வினா விடைகளை. ஓகே, ஸோ இது நடைபெற்ற ஆண்டு சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும். 1879ஆம் ஆண்டு நாவலர் இறக்கிறார். அதுக்கு முந்தைய ஆண்டு தான் இந்த வாத மகா சபை எங்களுக்கு நடைபெற்றது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். 1878ஆம் ஆண்டு நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையில் கூட்டத்துக்கு வந்தோர்கள் யாரு பிள்ளைகள்? வந்தோர்கள் ஞாபகம் இருக்குதா? கன்னிமார்கள், பிரபுக்கள், கல்விமான்கள், பிரபுக்கள், பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர்கள். ஓகே, குட். பாருங்க இருக்கான்ட்டு. கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியார்கள், யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள், கொழும்பிலிருந்து வந்திருக்க வழக்கறிஞர்கள். ஓகே, கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர் யார் பிள்ளைகள்? சி. விஸ்வநாத நாவலர் அவர்கள். கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார்? நாவலர். வகிக்க வேண்டியவர் யாருன்னு தான் நான் கேட்டேன். நாவலர் அவர்கள் வைக்கணும், பட் வகித்திருக்கிறவர் விஸ்வநாத பிள்ளை. ஓகே, சென்னையில் சர்வ கலாசாலையில் முதல் BA பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள் யார்? 2 பேரு. விஸ்வநாத பிள்ளை, தாமோதரம் பிள்ளையும் விஸ்வநாத பிள்ளையும். குட். எல்லாரும் சொல்லி பாருங்க. மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க சும்மா இருக்காங்க. நீங்க உங்களோட வாயில சொல்லி பாருங்க. விட அப்பதான் வரும். 1 மினிட்ல கட்டாகும் பிள்ளைகள் வேகமா ஜாயிண்ட் ஆகணும். 21க்கு 22க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வேகமா ஜாயிண்ட் ஆக பாருங்க. ரைட். நாவலர் இந்த காச நோய் பற்றிய விவரிப்பு எவ்வாறு இருந்துச்சு பிள்ளைகள்? காச நோய் பற்றிய விவரிப்பு எப்படி இருந்துச்சுண்டா, மண்டபத்துல கூட்டத்துல தூணுக்கு அடியில ஒரு திண்டு தலையினை வைத்துக் கொண்டு அடிக்கடி அவர் சாஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா எதையோ மடியில வச்சு கொண்டும் பக்கங்கள்ல வச்சு கொண்டும் அவர் முழங்கைகளை தாங்கி கொண்டும் இருந்துச்சு. கொஞ்சம் வேகமா ஜாயிண்ட் ஆக பாருங்க. ஓகே, முழங்கைகளை ஊன்றியும் நெற்றிகளை கைகளில் தாங்கி கொண்டும் கூட்ட நடைமுறைகள் அவர் அவதானிச்சபடி இருந்தார் என்று சொல்லப்படுது. கொஞ்சம் வேகமாவே ஜாயின் பண்ண பாருங்க பிள்ளைகள், என்னடா டைம் பத்தாது. ஸோ இரவைக்குனால கொஞ்சம் வேகமா ஜாயிண்ட் ஆக பாருங்க. ஓகே, விஸ்வநாத பிள்ளையின் சிறப்புகள் சொல்லுங்க பிள்ளைகள். விஸ்வநாத பிள்ளையின் சிறப்புகள் எப்படிப்பட்டதா இருந்தது? மகாவிவேகி, கணித மேதை, தாம்போதன பிள்ளை செய்வதில் சாமர்த்தியவான். ஓகே, வெரி ஆசிரியர். ஓகே, வாதாடுவதில் மிக சிறந்த வாதாடல சிறந்த 2 வயது மூத்தவர் என்றெல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கு. வெரி குட்பா. பார்த்துக்கொள்ள. மகா விவேகி, கணித மேதை, தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர், நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர், நாவலர் இருவரும் சிறு வயதிலிருந்து பத்திரிகை வாயிலாக வாதம் செய்ததில் சிறந்தவர்கள், நாவலரை எதிர்த்து கண்டனம் செய்தவர், சிதம்பரத்தில் நேருக்கு நேர வாதிடக்கூடியவர். இதெல்லாம் விஸ்வநாத பிள்ளை சம்பந்தமான சிறப்புகள். பொன் ராமநாதன் பற்றிய விவரிப்பு எப்படி இருந்துச்சு பிள்ளை? அவங்களை எப்படி விளக்கப்படுத்தினார் அவர்? யாழ்ப்பாணத்திலே அவர் யாருக்கும் தெரியா. அதுக்கு முன்னாடி அவரோட உருவத்தை எப்படி விளங்கப்படுத்தியிருப்பார்? சிரித்த முகம், தங்க சொரூபம். வெரி குட். சிரித்த முகம், 25 வயதுடையவர், சிரித்த முகம், தங்க சொரூபம். சென்னையிலிருந்து படித்துவிட்டு இப்போதான் வந்திருக்கிறார். இவரை பற்றி யாழ்ப்பாணத்தவருக்கு யாரும் தெரியாது. பிரிட்டோவை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஓகே, பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர், சட்ட நிபுணர்களுக்குள்ளே தலை சிறந்தவர். வெரி குட். பாருங்க, வாதமில்லா இடத்திலும் வாதத்தை கொண்டு வரக்கூடியவர், இலங்கையில் அனைவரையும் அறியக்கூடியவர், கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்துல பெரிய பேர் இருக்குது. பெரிய வழக்குகளும் அப்பீல்களும் இவரை தான் அப்பீல் பண்ணி நியமிப்பாங்க. யாழ்ப்பாணத்துல அளவு கடந்த செல்வாக்கு. நாவலர் பற்றிய விவரிப்பு எப்படி இருந்துச்சு பிள்ளை? நாவலை பற்றி செய்வதில் வல்லவர். ஓகே, குட், வெரி குட். அடுத்து, வாதமில்லா இடத்திலும் வாதம் செய்யக்கூடியவர். ஓகே, குட். ஓகே, பாருங்க,
வாதஞ்செயல் வல்லவர், வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர், காசநோயை புரியுது. இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. அவரை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இங்க. காசநோயை கூட பொருட்படுத்தாம மற்றவங்களுக்காக நியாயத்துக்காக போராடணும்னு நினைச்ச ஒரு நல்ல மனிதர். மற்றவர்கள வாத பிரதிவாதங்களை கவனமாக ஞாபகம் இருக்கா, ஏனையவருடைய வாத பிரதிவாதங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி கவனிக்கக்கூடியவர். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நபர், தோற்கும் நிலையில இருக்கக்கூடியதும் நம்பிக்கையோட போராடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர், கம்பீரமா நடக்கக்கூடியவர், மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகம் நடக்கக்கூடியவர். ஏன்னா மிக வேகமாக எழும்பக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு நபராக இருக்கிறார். பொழிந்தனை யாகதி வாய்வழி பொங்கிக் கொள்ளும் கனல் என எழுந்தார் என்று சொல்ல, அப்ப நம்பிக்கையுடைய ஒரு நபராக இருக்கிறார். நேர்மையற்றோரை கண்டால் கடும் கோபம் கொள்ளக்கூடியவர், பெரிய பதவிகளுக்கு யார நியமிப்பது என்று சொல்லி நியமிக்கக்கூடிய ஒருத்தர், நேர்மையற்றோரின் செயல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒருத்தராக இருந்தார். உண்மைக்காகவும் வெற்றிக்காகவும் அவர் பெற வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தவராக அங்கு காட்டப்பட்டார். இதெல்லாம் அவரை பற்றி. அடுத்து பிரசண்ட மாதத்துக்கு பிறகு என்று தொடர்புள்ள விளங்கிக் கொள்வது என்ன பிள்ளை, என்ன விளங்கிக் கொள்றீங்க? முக்கியமான ஒரு கேள்வி. புயல் காற்றின் பின்னே என்று சொல்லுகின்ற அமைதி. சூறாவளியின் அந்த அமைதி. அதுல இருந்து நீங்க ஓகே, புயல் காற்று, அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? சூறாவளி வரும் போது முதலாவது புயல் காற்று அடித்த பின்பு நிலவும் அமைதி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, மேற்குறித்த தொடர் சபையில் நிலவிய நிசப்த நிலைய சொல்றாங்க. சூறாவளி எல்லாம் இருக்குது பிள்ளை, அங்க சூறாவளி அடிச்சது எல்லாம் ஓகே. பட் நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சூறாவளி வருகின்ற பொழுது முதலாவது ஒரு சத்தம் இருக்கும், புயல் அடிக்கும், இரண்டாவதும் புயல் அடிக்கும். ஆனா இடையில சத்தம் இல்லாம இருக்கும் பாருங்க, அங்க நிசப்த நிலை இருக்கும். எப்படி சூறாவளி வருகின்ற பொழுது இடையில் சத்தம் இல்லாமல் நிசப்தமாக இருக்குமோ, அதே போல முதலாவது வழக்கறிஞர்களும் பிரிட்டோ கட்சியினரும் வாத பிரதிவாதம் செய்கின்ற பொழுது ஒரு புயல் காற்று அடிப்பது போல இருந்தது, மின்னல் மின்னுதல் முழங்குதல் போல. அந்த நாவலர் எழுந்து வந்த உடனேக்கு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அதுதான் அந்த பிரசண்ட மாறுதத்துக்கு பிறகு என்று சொல்லக்கூடிய தொடர். இந்த பிரசண்ட மாறுதத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு? நடந்தது நிசப்தம், யாருமே பேசல. அந்த சூறாவளி அடிச்சு இருக்கின்ற பொழுது எப்படி சத்தம் இல்லாம இருக்குமோ அது போல இங்க ஒரு நிசப்த நிலை. அதை தான் விளங்கப்படுத்துறாங்க. கிளியரா என்ன விளங்கப்படுத்துறாங்க? இந்த சூறாவளி காற்று ஓகே, பட் இருந்தாலும் அதுக்குள்ளால சொல்லப்படுற விடயம் வேற. இங்க மக்கள் அந்த அளவுக்கு அமைதியா இருந்தாங்க. அதாவது கடுமையான காற்று வீசியதன் பின்னர் ஒரு வகையான அமைதி சூழல் நிலவும். அந்த அமைதியான நிலை போலதான் நாவலர் அவர்கள் சபைக்கு வந்ததும் மிகுந்த அமைதி நிலவியது என்பதை வெளிப்படுத்துகிறார். கிளியரா பிள்ளைகள் இந்த விடயம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாபம். கிளியரண்டா? ஓகே ஓகே குட். கம்பராமாயண பாடல் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். பொழிந்தனை யாகுதி வாய்வழி பங்கி, வேள்வி தீயில இருக்கக்கூடிய நெய்யை ஊற்றி போது அக்கினியில இருக்கக்கூடிய சுவாலையானது எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அது போல எழுந்தார். மாகமடங்களும் மால்விடையும் பெருமைமிக்க ஆண் சிங்கமும் பெரிய காளையும் பொன்மலையாகிய மகாமேருமலையும் களிறு யானையும் வெக்கமடைந்து வருவது போல நடந்தார் என்பது அங்க சொல்லப்பட்டிருக்கு. நாவலர் அவர்கள் அச்சந்தர்ப்பத்தில் கூறிய வார்த்தை என்ன? அந்த சந்தர்ப்பத்துல என்ன சொல்றாரு? அது கிடக்கட்டும், எடுத்து கொண்டு வா தந்தித பாற்கட்டுக்களை என்று சொல்லி சொல்றார். கொஞ்சம் வேகமா விளங்கப்படுத்துறேன். நாவலர் அவர்களுடைய ஆளுமை பற்றி நாங்க சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒருவரா வாங்க, இருவரா வாங்க, பலர் கூட்டம் கூட்டமா வாங்க, பட் நான் சிங்களா நின்று போராடுவேன் என்று சொல்லி அவர் சொன்ன ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? அதுதான் அவருடைய ஆளுமை. எத்தனை பேர் வந்தாலும் தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு நபராக அங்க சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து பிரிட்டோவினுடைய நேர்மையற்ற குணம் பற்றி நாங்க பாக்குறப்ப, நாவலர் அவர்கள் தமக்கு சார்பா இருந்தால் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில அந்த வழக்கை நடத்தி தர்றேன் என்று சொல்லியும், அப்படி எல்லாம் தேவையில்லப்பா, நான் கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நிற்பேன் என்று சொல்லி எப்பயும் அவர் நின்றார். ஆனால் பிரிட்டோ அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்து பல தந்தி தபாக்கட்டுகளையும் அடுத்த அந்தரங்க நண்பர்கள் மூலமாகவும் பல செய்திகள் அனுப்பியிருக்கிறார். ஆக இதிலேயே தெரியுது பிரிட்டோ ஒரு நேர்மையற்றவர் அப்படிங்கிறது தெரியுது. அதனுடைய குணங்களை அந்தரங்க ரகசியம் என்ற பிள்ளை, ரகசியம் அந்தரங்க நண்பர்கள், ரகசிய நண்பர்கள். ஓகே, அப்ப ரகசிய நண்பர்கள் அனுப்பியிருக்கிறார். பிரிட்டோவினுடைய நேர்மையற்ற செயல் நாவலருக்கு ஏற்படுத்திய தாக்கம் என்னென்றால், நாவலரின் இருதயத்தில் பெரு நெருப்பை கொழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துருந்தோம். அவரோட மனசுல ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருச்சு. நாவலரின் வருகைக்கு பின் சபையின் நிலை என்ன அப்படின்னா, வாதத்துக்கென்று வந்தவங்க எல்லாம் வந்தவாகல நிக்கிறாங்க. சென்றவர்கள் ஏற்கனவே வேறு வியாசம், வேறு காரணங்கள், பொய்க்காரணம், வேறு வியாசம்ங்கிறது பொய்க்காரணம் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்குது. பொய்க்காரணம் சொல்லி கொண்டு போனாங்க. ஒரு சிலர் வாய்க்குள்ளறி தப்பித்துக் கொண்டோம் என்று நினைச்சு பிரிட்டோ தக்கவர் அல்லர் அப்படிங்கிற தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டதாக இங்கு சொல்றார்.
அடுத்து நாவலனுடைய ஆசீர்வாதத்தால் என்ன நடந்தது அப்படின்னா, ராமநாதன் துரை அங்க அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இலங்கை மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இலங்கை சிவப்பா இருந்தார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நாவலர் என்ற ஆசீர்வாதத்தால் நடந்தது. அருணந்தி சிவாச்சாரியனுடைய வருத்தமாக நிலை பற்றி எங்களுக்கு சொல்லப்படுது. அவருக்கு ஏற்கனவே ஒரு வயிற்று வலி இருந்தது பிள்ளைகள். அந்த வயிற்று வலி ஒரு அங்கவஸ்திரத்துல வச்சு மூடி வச்சிருப்பார். பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்துல மட்டும் எங்களுக்கு என்ன அதை வச்சுட்டு மற்ற நேரத்துல எடுத்து போட்டுக் கொள்வார் என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னமோ செட் பாக்ஸ் பண்றீங்க, வெயிட் பார்த்துக்கொள்றேன். ஓகே, பிஏங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் லைக் அவர் தமிழ் சார். ஓகே 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 ஓகே, அருணந்தி சிவாச்சாரியா. ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள் இதுல இருக்க வினா விடைகள். இது வரைக்கும் 2018ஆம் ஆண்டு முதலாவது வினா வந்திருக்கு நாவலர் இழந்தார்ல. பாருங்க என்னென்ன வினா கேட்டிருக்கிறாங்கன்னு. நாவலர் இழந்தார் என்ற கட்டுரையில் நாவலரினுடைய ஆளுமையும் நேர்மையும். கடந்த வருஷம் தேஜஸ் இருக்கிறாரு இல்லை, கடந்த வருஷம் இந்த வினாக்களை நான் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் தான் பிள்ளைகள் புதுசா எட் பண்ணியிருக்கிறேன். கடந்த கால வினாக்களை நான் கொஞ்சம் பார்த்துட்டே போயிடுவோம் எட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம் இதையும். பாருங்க, நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை நாவலர் ஆளுமை நேர்மை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பட் அதான் திரும்ப பார்க்க போறோம். பண்டிதமணி சி கணபதி பிள்ளையினுடைய சம்பவ விவரிப்பு திறனை பத்தி கேட்கிறாங்க. அதாவது ஒரு கட்டுரையாக இருந்தாலும் ஒரு சம்பவத்தை எந்த ஓர்டர்ல அழகா விளங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு சொன்னையில எழுத சொல்லி அந்த ஓர்டரை இப்ப சொல்லுவாங்க பாருங்க. நாவலின் ஆளுமை ஐரோப்பிய செல்வாக்கினால் பண்பாண்டங்கள் சிதைவடைந்து செல்கின்ற பொழுதும் சிறந்ததொரு தலைமைத்துவத்தையும் மதப்பற்றையும் மக்கள் எதிர்பார்த்தும் தமிழ் மக்களின் தலைமையை தெரிவு செய்யக்கூடிய தகுதி அவரிடம் காணப்பட்டது. இது நாவலுடைய ஆளுமை. மதப்பற்று, இலக்கிய ஆளுமை, மொழி மீது தேர்ச்சி, கல்வி சிறப்பு என பல காணப்பட்டன. அத்துடன் தன்னிடம் காணப்பட்ட ஆளுமையின் மூலம் தமிழ் அறிஞர் குலாத்துக்கு தலைமையேற்கும் தகுதியும் காணப்பட்டது. ஆனா அவர் தலைமை வைக்கல. நிலையாமை அறிந்து பொருத்தமான இடத்தில் வாதங்களை முன்வைக்கும் திறன், குறிப்பாக குலாத்திடம் அது கிடக்கு எடுத்து கொண்டு வா தந்தி தவாட்கட்டுகளை என்ற கூற்று நாவலர் அவர் தலைமை வைப்பதற்கான தகுதி என வர்ணிக்கும் சில அடிகளாக இங்க காட்டப்பட்டிருக்கு. கம்பரனுடைய அந்த பாடல் என அவர் நடந்து வந்த விதம், அதே நேரம் அவர் சொல்றவின்ற ஒருவராகவோ இருவராகவோ பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாங்க என்று சொல்லி அழைக்கிற அந்த விடம், அதே மாதிரி பிரசண்ட மாதத்துக்கு பிறகு நடந்த அமைதியான நிலை, அது ஆறுமுக நாவலனுடைய ஆளுமையை சுட்டி காட்டக்கூடிய சில அடிகளாக இருக்குது. காரணம் என்னன்னா, அவர் அறைகூவல் விடுக்கிறார். எத்தனை பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்லி அறைவுகள் விடுத்துறது அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய ஆளுமை விளங்கப்படுத்துது. அடுத்து அவனுடைய அந்த நேர்மை பற்றி நாங்க சொல்றப்ப பிரிட்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நல்லூர் கந்த சுவாமி கோயில் இருக்கக்கூடிய வழக்க நான் உங்களுக்கு தாரேன் என்று சொல்லியும் கூட எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை, இலங்கையினுடைய நான் நியாயப்படி நடப்பேன் என்று சொல்லி அவர் கடைசி வரைக்கும் நின்றார். அதுதான் அவருடைய நேர்மையாக இங்கே சொல்லப்படுது. அடுத்து சொல்லப்படுற வினா என்னன்னா, சம்பவ விவரிப்பு திறனை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதைதான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பண்டிதமணியின் எழுத்தாற்றல், புலமை, ஆளுமை இப்படைப்பின் மூலம் புலப்படுத்தப்படுகிறது. அழகாவே சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு? நாடக பாணியுடனும் உயிர் துடிப்புடனும் சம்பவம் நடந்த காலத்தில் உடனில்லாத போதும் நாடக பாணியில் கூறியமை கம்பரது கவித்துவத்தை இணைத்து நாவலனுடைய சோர்வு, சுகவீனம் ஆகியவற்றை பொருட்படுத்தாது வாதம் தடுமாறிய சந்தர்ப்பத்திலே அவர் நடந்த அந்த காட்சி விவரிப்பு என்று சொல்றது. அவ்வளவு அழகா அந்த காட்சியை நம்ம எப்படி நடந்திருப்பாருங்கிறத யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அங்க விளங்கப்படுத்தி இருந்தது எங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. அவர் என்னதான் காச நோயில இருந்தாலும் அவர் அந்த ராமாயணத்துல நடந்த சம்பவம் மூலவே இவர் அங்க நடந்து வந்த விதத்தை காட்டணும் அல்ல சம்பவ விவரிப்பு என்று சொல்லி. அடுத்து நாவலர் இருந்தார் என்ற கட்டுரையில வந்திருக்கக்கூடிய வினா எத்தனையாம் ஆண்டு என்று நான் போட்டு இல்லை பாக்குறேன். வாத மகா சபையினதும் அங்கு இடம்பெற்ற வாதங்களினுடைய சிறப்பு கேட்கப்பட்டிருக்கு. கடும் நோய்க்கு மத்தியிலும் நியாயத்தின் பால் நாவலர் காட்டிய சிரத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. முதலாவது வினாக்களை பார்க்கிறோம். வாத மகா சபையினும் அங்கு இடம்பெற்ற வாத சிறப்புகளின் சிறப்பு என்னன்னா, இலங்கை சட்டசபையில பிரணித்து ஒருத்தருக்கு போட்டிடுறது யார் என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் அன்னைக்கு நடப்பட்ட அந்த வாத மகா சபை. தெரியும், வாக்குரிமை இல்லாத காலகட்டத்துல கல்வி கற்றோர்கள், பிரபுக்கள் எல்லாம் கூட்டம் கூடி தங்கள் அதிகாரத்தை தெரிவிக்கிற ஒரு சபையாக இருந்தது. ராமநாதன், பிரிட்ரோ ஆகிய 2 பேர்ல யாரை தெரிவு செய்யறதுக்கான ஒரு கூட்டம் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த கூட்டத்தை வாத மகா சபை என்று சொல்லி அழைப்பாங்க. அடுத்து வாத பிரதிவாத பின்னல்கள் நடைபெற்றன. ஃபுல்லாவே வாத மகா சபை பற்றியான விவரிப்பா இருக்குது. கைவேல், எரிகிற வேல், இறகுள்ள அம்பு, இறகு இல்லாத அன்பு, வாள், தண்டு, சக்கரம் இவற்றுக்கு மேலாக தெய்வப்படைகள் கூட வந்த சமயத்துல அந்த போர் ஒன்று எப்படி நடக்குமோ அது போல அந்த சம்பவ விவரிப்பு அந்த கூட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. வாதம் இல்லாத இடத்திலும் வரவிக்கக்கூடியவர்.
அடுத்து, நாவலர் அவர்களுக்கு கடுமையான நோய் இருந்த போதிலும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நியாயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடந்து கொண்ட விதத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி? கடும் நோய்க்கு மத்தியிலும் நியாயத்தின் பால் நாவலர் காட்டிய சிரத்தை, அவர் காட்டிய அந்த உன்னதத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், பொழிந்தனையாகுது என்று சொல்லக்கூடிய பாடல்ல நாவலர் அவர்கள் எப்படி எழுந்தார், எவ்வாறு நடந்து வந்தார், அந்த நியாயம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பிரிட்ரோ பிரணித்துவையாக வரக்கூடாது என்பதற்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பது இதன் மூலமா தெரியுது. அடுத்து எங்களுக்கு முக்கியமான கேள்வி 2023-24 ஆண்டு கேட்டிருக்கிறாங்க. வாத மகாசபையின் இயல்பு, அது ஏற்கனவே வந்த கேள்விதான். நாவலர் எழுந்தார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாத மகாசபையினுடைய இயல்புகள் பத்தி பாக்குறப்ப, வாதம் செய்வதில் வல்லவரும் அறிஞருமான விஸ்வநாத பிள்ளை தலைமை வகித்தாரு. கல்விமான்கள், பிரபுக்கள், உபாத்தியார்கள் உள்ளிட்ட பிரமாண குருமார்கள் எல்லாம் திரளா வந்திருந்தாங்க. யாழ்ப்பாணத்துல இதுவரைக்கும் கேளாத காணாத கூட்டம் இருந்திருக்குது. இலங்கையில் இருக்கின்ற சட்ட நிபுணர்கள்லாம் வந்திருந்தாங்க. வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடிய வந்திருந்தாங்க என்று சொல்லி வாத மகாசபை சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போர்க்களம் எப்படி இருக்குமோ, எப்படி வாள், சக்கரம், இடி, முன்னல், முழக்கம் என்பது போல ஒரு போர் நடந்தா எப்படி இருக்குமோ அது போல எங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. நாவலர் எழுந்து எப்படி வந்தார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்திருக்கு, ஞாபகம் இருக்கும். அந்த பொழிந்தனை ஆகுதி அந்த பாடல் தான் பிள்ளைகள். வேள்வித்தீயில நெருப்ப எண்ணெய் ஊற்றிய பிறகு எவ்வாறு எழுதுமோ அப்படியும், அடுத்து பெருமைக்குரிய ஆண் சிங்கமும் பெரிய காளையும் பொன்மலையாகிய மகா மேருமலையும் களிரும் எங்களுக்கு வெட்கப்படும்படியாக அவர் நடந்து வந்த விதத்தை எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, நாவலருடைய தோற்றம், பார்வை, வேகம் இவற்றை வர்ணிக்க ஒரு கம்பர் இல்லை என்று சொல்றதும், பிரசண்ட மாறுறதுக்கு பிறகு ஏற்படுகின்ற அமைதி ஒன்று கூடலை பத்தி சொல்றப்பயுமே எங்களுக்கு இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுக்கு நாவலர் எழுந்தார் என்று சொல்லக்கூடிய பகுதியில வந்திருக்கிற வினாக்கள். கிளியரா பிள்ளை எல்லாருக்கும் இந்த பகுதி? மறுக கொஞ்சம் வாசிச்சு பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். வினாவிடைகளை நான் கொஞ்சம் வேகமா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். பாடம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். வினாவிடைகளை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகேவா? நாங்க ஒரு சின்ன பகுதி மட்டும் பாக்குறதுக்கு இருக்குது. கிளியருங்கிறவங்க கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க பிள்ளை. ஒரு 10 நிமிடத்துல வகுப்பை முடிச்சிடும் பிள்ளைகள். இன்னும் ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது. ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ. இன்னொரு 10 நிமிடம் வெயிட் பண்ணுங்க, நான் கிளாஸ் முடிச்சிடும். அதான் எங்களுக்கு 11:30 மணின்னு சொன்னாலும் பிள்ளைகள் எப்படியும் 12 மணி சரி கொஞ்சம் ஆகும். அதுக்கு தயார்படுத்தி கொள்றதுக்கு நீங்க தான் கொஞ்சம் பழகி கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போக பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பகுதிகள் படிக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 14 பக்கங்கள் படிச்சிருக்கிறோம். பெரிய விஷயம். இந்த நாவலர் எழுந்தாரும் வாசிச்சு இந்த 14 பக்கங்களை முடிக்கிறதுங்கிறது. நாங்க கஷ்டப்படணும், ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்ச மாட்டா பிள்ளைகள். என்னோட சேர்ந்து நீங்களும் ரிஸ்க் எடுக்க விருப்பம் என்றால் எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நாங்க சிறந்த ஒரு பெருபேரை எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா கடந்த 3 வருடங்களாக சிறந்த பெருபேறுகள் எங்களுக்கு இதுல வந்திருக்குது. காரணம் என்னன்னா பிள்ளைகள், ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்றேன். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க பெரும்பாலும் படிச்சிருக்கிறது குறைவா இருக்கும். நாங்க லாஸ்டா படிச்சுக்கொள்வோம். ஸோ அந்த லாஸ்டா தான் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இப்பயும் மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டணம் செலுத்தி இணைகிறீங்க என்று சொன்னா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றதான் அர்த்தம். கண்டிப்பா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி ஆகணும். நாங்க 12 மணியா இருந்தாலும் படிச்சு ஆகணும். கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு 6 மாத காலம் சிறந்த பெருபேரை போடுறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெடுவோம் பிள்ளைகள். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், இன்னைக்கு நிப்பாட்டுவோம்னா பிரச்சனை. ஓகே, ஒரு அரை வரைக்கும் முன்னுக்கு நாங்க நிப்பாட்டி கொள்ளலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்க இன்னொரு நாளைக்கும் போட்டுக்கொள்ளலாம். நாங்க கொஞ்சம் பிளெக்சிபிள் போவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கூடுதலா கொஞ்சம் நாங்க படிச்சு கொள்ளதான் வேணும். ஓகே, தேவண்டங்கிறவங்க என்னோட ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். என் மெசேஜ் ஒன்று போடுங்க. மார்னிங் சரி என்ற பேசுங்க, இல்லைன்னா இப்ப மெசேஜ் ஒன்று போடுங்க. என்ற ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த திங்கள் வரைக்கும் உங்களுக்கு கட்டணம் செலுத்துறதுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? அடுத்த கிளாஸ் ஆகஸ்ட் 18ஆம் தேதி இருக்கும் பிள்ளைகள். அடுத்த திங்களுக்குள்ளால நீங்க என்ன செய்யலாம்? காசு பே பண்ணலாம். காசு 5000 ரூபாய் பே பண்ண இல்லை சார் என்று சொல்றவங்க பிரச்சனையே இல்லை. 2500 ரூபாய் பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு 2500 ஜாயின் பண்ணுங்கன்னா 1000 சரி கட்டிட்டு நீங்க முதலாவது கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கட்டணம் தான் பிரச்சனை அப்படின்னா என்னோட பேசுங்க பிள்ளைகள். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி கட்டுறதுக்கு சான்ஸ் ஒன்று தாரேன். ஓகேவா? கட்டணம் பிரச்சனை என்று சொல்லி எனக்கு ஜாயின் பண்ணாம இல்லை சார், மற்ற படிக்கணும், பட் எனக்கு கட்டணம் பிரச்சனைடா என்னோட பேசுங்க பிள்ளைகள். நாங்க ஏதாவது ஃபிளெக்சிபிள் பண்ணி தருவேன். ஓகே, இப்போ கடைசி பகுதி பார்க்க போறோம். பந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி பிள்ளைகள். அதாவது ஒரு கட்டிடத்துக்கு எப்படி ஒரு அடித்தளம் முக்கியமோ அதே போல ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமானது என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு பந்தி என்று சொல்லுவோம். சுருக்கமா விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறோம் என்றால் நாங்க கண்டிப்பா பந்திகளாகத்தான் எழுத வேணும். ஓகேவா? ஒவ்வொரு பந்திகளாகத்தான் நாங்க எழுதுவோம்.
இப்போ இந்த பந்தி என்றால் என்னன்னா பிள்ளைகள், ஒரு பந்தியில ஒரே ஒரு விடயத்தை மட்டும் பத்தி பேசினால் அது ஒரு பந்தி என்று சொல்லி சொல்லுவோம். மறுக்க சொல்றேன், ஒரு பந்தியில பிள்ளைகள் ஒரே ஒரு தகவலை மட்டும் பத்தி பேசினால் நான் பந்தி என்று சொல்லி சொல்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. எனக்கிட்ட சொல்லுங்க பிள்ளைகள், கையடக்க தொலைபேசி மாணவர்கள் பாவிப்பதால் ஏற்படும் தீமைகள் சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 4 சொல்லுங்க. வேகமா கல்வி சொல்லுங்க. தடைப்படும். ஓகே. கண் பிரச்சனையா பிள்ளை? விலங்கல் எனக்கு கண்ணா. கல்வி தடைப்படும். கல்வி பாதிக்கப்படும். கல்வி பாதிக்கப்படும். முதலாவது கல்வி பாதிப்பு. அடுத்து உடல்நிலை பாதிப்பு. என்னம்மா விலங்கல பாத்திமா? சமூக சீர்கேடு ஏற்படும். சமூக சீர்கேடு. ஓகே, வேற? தவறான நடத்தைக்கு பழக்கம். தவறான நடத்தை. ஓகே, இன்னொன்று நேரம் அப்படின்னு போடும். நேரம் வீணடிக்கப்படும் அப்படின்னு போடும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா விளக்க கட்டுரையில, மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதால ஏற்படக்கூடிய தீமைகளை விளங்கப்படுத்துங்க அப்படின்னா, எங்களுக்கு 4 தீமைகள் எங்களுக்கு தெரியும். 5 தீமைகள் தெரியும். 5 தீமைகளையும் பிள்ளைகள் ஒரு தீமைய ஒரு பந்தி என்று சொல்லி 5 தீமைகளை 5 பந்தியில எழுதணும். இதுதான் பிள்ளைகள் பந்தி சுருக்கமா சொல்லிட்டு. இப்ப எப்படி எழுதுறதுன்னு நான் பார்த்துருவோம். அதாவது கல்வி பாதிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் முதலாவது அந்த பந்தியினுடைய மெயினான வாக்கியம். அதை நாங்க சொல்லுவோம் அழகு வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. மாணவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதனால் அவர்களுடைய கல்வி பாதிப்படைகிறது என்பது முதலாவது நாங்க சொல்ற அந்த அறிமுகம், முதலாவது வரி. இந்த முதலாவது வரியை விளங்கப்படுத்தக்கூடிய வகையில தான் பிள்ளைகள் அந்த பந்தியில இருக்கக்கூடிய ஏனைய வாக்கியங்கள் எல்லாம் இருக்கணும். குறைந்தது ஒரு அழகு வாக்கியமும் 3 அல்லது 4 துணை வாக்கியங்களும் இருக்கணும். கல்வி பாதிப்படைகிறதுங்கிற விஷயம்னா, மாணவர்கள் கையடக்க தொலைபேசியை பாவிப்பதனால் கல்வி பாதிப்படைகிறது. மாணவர்கள் அதிக நேரம் தொலைபேசியோ தொலைக்காட்சியோ அல்லது கையடக்க கணனியோ மடிக்கணினியோ பயன்படுத்துவதனால் என்று சொல்லி எங்களுக்கு துணை வாக்கியங்கள் பிரச்சனையே இல்லை, எதை வேணாலும் நாங்கள் எழுதலாம். ஆனால் இந்த முதலாவது கல்வி பாதிப்படைகிறது என்ற விடயத்தை முதலாவது எழுதிட்டு இந்த கல்வி பாதிப்படைகிறது தொடர்பாக ஏனைய விடயங்களை எழுதி கொண்டு வந்தால் அது முழுமையான பந்தியாக இருக்கும். எவ்வாறுங்க? ஒரு பந்தியினுடைய அடிப்பொருளை உணர்த்துற ஒரு வாக்கியமா இருக்கும். அந்த வாக்கியத்தை படிச்சோம் என்று சொன்னாலே அந்த முழு பந்தியில என்ன விடயம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். துணை வாக்கியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா பிள்ளைகள், இந்த முதலாவது வாக்கியத்தை மேலும் விவரிக்கக்கூடிய சில 3 வாக்கியங்கள் எழுதினோம் என்றால் அதை நாங்க துணை வாக்கியங்கள் என்று சொல்லுவோம். சோ நாங்க இதெல்லாம் இருக்கட்டும். சோ இங்க ஒரு விஷயத்த, ஒரு உதாரணத்தை நாங்க பார்த்துட்டு வந்துருவோம் பிள்ளைகள். சோ 3 உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். மறுகவும் பந்தி நாங்க பார்ப்போம். இது ஒரு அறிமுக பந்தி மட்டும்தான். நாளைக்கு நாங்க கட்டுரை படிக்க போறது பிள்ளைகள். நாளைக்கு நாங்க கட்டுரை படிப்போம். நாளைக்கு சின்ன பகுதிகள் தான். பாரதியார் சுயசரிதை, தொடர்மொழிக்கு ஒரு மொழி கட்டுரை ஆகஸ்ட் 18ஆம் தேதி. அப்ப அதுல நாங்க இன்னும் கூடுதலாகவே பார்ப்போம். இதை படிப்பிச்சுட்டு தான் நான் கட்டுரை போவோம். கொஞ்சம் ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ இந்த பந்தியில என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம் அப்படிங்கிறது தான் இந்த பந்தியில இருக்கக்கூடிய முக்கியமான அழகு வாக்கியம். இந்த அழகு வாக்கியத்தை விளங்கப்படுத்துறதுக்காக எத்தனை துணை வாக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலத்துக்கான காரணம், இந்த காலத்தில் வடிவத்திலும் வண்ணத்திலும் வாசத்திலும் வகை வகையான புதிய கவிதை பூக்கள் தமிழில் மலர்ந்தன. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இதை வாசிச்சுட்டு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று தார முடிஞ்ச செஞ்சு பாருங்க. வேகமா. மலர்ந்தன. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த வசந்தத்தை பாடும் குயிலாக பாரதியின் குயில் குரல் ஒலித்தது. அப்ப 2வது, இந்த முதலாவது அழகு வாக்கியத்தை விளங்கப்படுத்துற முதலாவது துணை வாக்கியம் இது.
ரெண்டாவது துணை வாக்கியம் இது. 20ஆம் நூற்றாண்டுல சில நல்ல கவிதைகள் எல்லாம் வந்துச்சப்பா அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல சொல்றாங்க. புதுசா படைக்க ஆரம்பிச்சாங்க. பழைய செய்யுள் மாதிரி இல்லாம புது இலக்கியம் படைச்சாங்க. அந்த புது இலக்கியத்தை யாரு படைச்சானா பாரதி அப்படிங்கிற ஒருத்தர் படைக்க ஆரம்பிச்சார். அதனால தமிழ் கவிதைக்கு வசந்த காலமாக இருந்தது. மூன்றாவது சொல்றாங்க, அரசர்களின் அந்த புறங்களில் ஆடிக்கொண்டிருந்த கவிதையை அவன்தான் சமூகத்தின் சேவகை ஆக்கினான். அப்போ அரசர்களுக்காகவும் மன்னர்களுக்காகவும் மட்டுமே கவிதை எழுதினவங்க பின்னாட்கள்ல சமூக மக்களுக்காக கவிதை எழுதினாங்க. அதனால 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம். புலவர்களின் யாப்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டிருந்த கவிதையை அவர்தான் மக்களின் பொது உடைமை ஆக்கினார். யாப்பு என்று சொல்லி வெண்பா களி அப்படின்னு சொல்லி யாப்பெல்லாம் இருந்ததுல இருந்து பேச்சு வழக்குல கவிதை படைக்கிறதுக்கு முதலா கொண்டு வந்தவர் பாரதிதான். அதனால 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம். இதுதான் பிள்ளைகள் ஒரு அழகு வாக்கியமும் பல துணை வாக்கியங்களும் கொண்ட ஒரு பந்தி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் தாரேன் பிள்ளைகள். அந்த ஒரு வாக்கியத்தை வச்சுக்கொண்டு நீங்க தொடர்ந்து ஒரு சில துணை வாக்கியங்கள் எழுத போறீங்க. ஓகேவா? கொஞ்சம் வேகமா எழுதுவோமா? ஒரு 3 நிமிடம் தாரேன், வேகமா எழுதுங்க. ஓகே, நான் சொல்றேன். நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் என்று சொல்லி நான் சொல்றேன் பிள்ளை. ஓகேவா? நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தலைப்பொண்டு தாரேன். வேகமாக அதை தொடர்பான ஒரு 3 வாக்கியங்கள் எழுதுங்க. ஒரு 2 நிமிடம் தாரேன். ஒருத்தர் 2 பேரை நான் வாசிக்க விடும் பிள்ளைகள். கொஞ்சம் வேகமா எழுதுங்க. பிராக்டிஸ் பண்ணாதான் செஞ்சு கொள்ளலாம். கார்டன் போடுற பிள்ளை. நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தந்திருக்கேன். அது தொடர்பாக ஒரு 4 வாக்கியங்கள் 3 வாக்கியம் எழுதுங்க. ஓகே, எழுதினவங்க யாராவது வாசிங்கம்மா பாப்போம். யாராவது ஒரு ஆள். நீங்க ஒரு வைத்தியனாக இருந்தால் ஒரு 2 வாக்கியம் சரி. எழுதினவங்க வாசிக்கலாம். நான் ஒரு வைத்தியராக இருந்தால் சமூகத்துக்கு நேர்மையான வகையில் சேவை செய்ய முயற்சிப்பேன். ஓகே, ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். வேற யாராவது? நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் சேவை செய்வேன். வைத்தியராக இருந்தால் இலவசமாக வைத்தியம் புரிவேன். ஓகே, குட். 2வது இலவசம். ஓகே, இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். இன்னொரு ஆள் சொல்லுங்கப்பா. நேரத்தில் கருதாது கொள்ளாது நான் பணி செய்வேன். நேரம் கருத்தில் கொள்ளாது. ஓகே, குட். போதும் பிள்ளைகள், தேங்க்யூ. நேரம் இப்ப பார்த்து கொள்ளுங்க. நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் அப்படின்னு சொல்லிதான் நான் சொன்னேன். அதுக்கு துணை வாக்கியம் எழுதியிருக்கீங்க. நான் சமூகத்தில் உள்ள சகல ஏழை மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் என்ன செய்வேன்? சேவையை சிறப்பும் செம்மையுமாக வழங்குவேன். இது முதலாவது துணை வாக்கியம். அடுத்து, அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வைத்தியத்துறையை என்ன செய்வேன் என்றால் வழங்குவேன் என்றும், நேர்மையாகவும் நேரம் கருதாமலும் என்னுடைய வேலையை நான் செய்து முடிப்பேன் என்பதும் நாங்க சொல்றோம். ஆக நான் சொன்ன வாக்கியம் உண்டு அழகு வாக்கியம் ஒரு மெயினான விஷயம். நான் ஒரு வைத்தியனாக இருந்தால் அதற்கு நீங்க அதுக்கான காரணங்களை விளங்கப்படுத்துறீங்க. சேவை நல்லா செய்வேன் என்று சொல்லிடுறீங்க ஒரு ஆள். அடுத்து இலவசமாக செய்வேன். அதுக்கடுத்து நேரம் பார்க்காம செய்வேன். இந்த 3 வாக்கியங்களுமே நான் சொன்ன அழகு வாக்கியத்தை விளங்கப்படுத்தக்கூடிய விவரிக்கக்கூடிய ஒரு வாக்கியங்களாகத்தான் இருக்குது. ஆக ஒரு பந்தி என்று சொல்றது என்னவா இருக்கணும் பிள்ளைகள்? ஒரே ஒரு தகவலை கொண்டதாக மட்டும்தான் இருக்கணும். அந்த தகவல்களை மேலும் விவரிக்கக்கூடிய துணை வாக்கியங்கள் அடங்கியதாகத்தான் ஏனைய வாக்கியங்கள் ஒரு பந்தியில இருக்கணும் என்பதை விளங்கி கொண்டீங்களா? எல்லாருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள் பாப்போம். விளங்கி கொண்டீங்களா? எல்லாரும் விளங்கி கொண்டீங்களா? ஓகே, குட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன் பிள்ளைகள். வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு படிச்சோம் இல்லை. நாங்கள் தேங்க்யூமா, தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். முதலாவது நாங்க கண்டுபிடிச்சோம் இல்ல? என்ன கண்டுபிடிச்சோம்? எழுதினோம், கையடக்க தொலைபேசியினால் ஏற்படக்கூடிய
தீமைகள் 5 எழுதணும். ஞாபகம் இருக்குதா? செஞ்சு அனுப்புறவங்களுக்கு பிள்ளைகள் நான் திருத்தி அனுப்புவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் பார்ப்பேன். என்ன செய்ய போறீங்கன்னா, சரியா, முதலாவது கல்வி சீர்கேடு நடக்கும் என்று சொல்றேன். அந்த கல்வி சீர்கேடுங்கிற ஒரே ஒரு தகவலை வச்சுக்கொண்டு ஒரு தகவலை முதல்ல எழுதுறீங்க. கட்டுரையா எழுத வேணாம், பந்தி பந்தியா எழுதுங்க. அப்ப என்ன எழுத போறீங்க? கையடக்க தொலைபேசியை மாணவர்கள் பயன்படுத்துவதனால் கல்வியில் சீர்கேடு இடம்பெறும் அல்லது கல்வி சீர்கேடு இடம்பெறுகிறது என்பது அழகு வாக்கியம். ஆக அதை விளங்கப்படுத்தக்கூடிய வகையில எத்தனை வாக்கியங்கள் எழுதுங்க. பந்தி எழுத போவேனா இதுக்கு வாக்கியங்கள் 5 வாக்கியங்கள் இது கீழே எழுதிட்டாங்க. நான் சொன்னது விளங்குச்சா? கல்வியில சீர்கேடு நடக்கும், கல்வி சீர்கேடு அல்லது கல்வியை கற்றுக்கொள்ள முடியாம நிலை ஏற்படுங்கிறதுக்கு காரணம் சொல்ல வாரீங்க 5 வாக்கியங்களாக எழுதிட்டு வரணும். எனக்கு எப்ப எழுதிட்டு வரணும் என்றால் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நான் இந்த கேள்வியை கேட்பேன். ஏன்னா கட்டுரை படிப்பிக்கிறப்ப இந்த தலைப்பை தான் படிப்பிப்போம், இலகுவா இருக்கும் தானே. ஆக கேட்பும் பிள்ளைகள் கண்டிப்பா எழுதிட்டு வாங்க. சரியா? 2வது விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்க? மாணவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். சோ என்னென்ன உடல்நிலை பாதிப்பு? கண் பாதிப்படையலாம், அதுக்கடுத்து தன்னுடைய மூளையில வளர்ச்சி குறைவடையலாம், இப்படி என்று சொல்லி உங்களோட உடல்நிலை பாதிப்பு என்று சொல்லி சில விஷயங்களை சொல்றீங்க. அடுத்து கல்வியில ஆர்வம் குறையலாம், தேவையற்றவர்களோட தொடர்பு கொள்ளுதல். வேற என்ன பிள்ளைகள் சொல்லியிருந்தீங்க? இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, என்னது? சமூக விரோத செயல்கள். சமூக விரோத செயல்கள். கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு போதைப் பொருளா இருக்கட்டும் அல்லது சில துஷ்பிரயோக செயற்பாடுகளா இருக்கட்டும் அல்லது போர் சம்பந்தமான பல தகவல்களா இருக்கட்டும், ஏதோ எல்லா சமூக சீர்கேடுகளும் கையடக்க தொலைபேசியில் தான் இடம்பெறுது. மாணவர்களை ரொம்ப வேகமா அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இன்னைக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக சகலது நடக்கிறதுக்கான காரணம் கையடக்க தொலைபேசிங்கிறது. நாங்க ஒரு 5 வாக்கியங்கள் நான் உங்களை கிரேட் 5க்கு செய்யக்கூடிய ஒரு வேலை தான் பிள்ளைகள். வாக்கியம் 5 அமைச்சு கொண்டீங்க அப்படின்னா மிக இலகுவாக ஒரு கட்டுரை அமைக்கிறதுக்கு நாங்க பழகிக்கொள்வோம். கிளியரா எல்லாருக்கும் பிள்ளைகள்? வேற ஏதாவது டவுட் இருக்கா அன்றைக்கு? இல்ல சார். ஓகே, நாங்க அப்படி என்றால் ஆகஸ்ட் மாதம் 18 ஓகே, தேங்க்யூ. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நாங்க எங்களோட வகுப்பை பார்ப்போம். ஸோ கோர்ஸ்ல இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு பிள்ளைகள் உங்களோட கட்டணத்தை செலுத்திட்டு ரிசீப்டை சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கான ப்ரொஃபைலை நான் இப்ப கட்டணம் செலுத்தினவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு நான் ப்ரொஃபைல் எட் பண்ணல பிள்ளைகள், இப்போ நான் எட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கான வீடியோஸை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம், உங்களுக்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இது வரைக்கும் 4 நாட்களுக்கான வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன் பிள்ளைகள், இந்த பிடிஎஃப் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஏனைய விடயங்கள் எல்லாம் இந்த வாரம் அப்லோட் பண்ணப்பட்டுரும். மொத்தமா ஒரு வாரத்துக்கான பிரிண்ட் அவுட்டை ஃபுல்லாவே எடுத்துக்கொள்ளுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். கட்டணம் செலுத்தினவங்க, கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் தேவை ஏற்படுகின்ற பொழுது என் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களோட மெசேஜ் போடுங்க, நான் குரூப் ஆட் பண்ணிவிட்டோம். ஓகே பிள்ளைகள், வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? கார்ட்டூன் போட்டு விடுங்க. கார்ட்டூன் போட்டு விடுறேன், அன்னைக்கு போட்டு விடுறேன். சொல்லுங்க நிதிஷ், வேற ஒன்றும் என்ன? சார் ஒரு பந்தி ஸ்டார்ட் ஆகிட்டு முடிச்சிருவேன்னு மத்த பந்தி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் லைன் விட்டா? இல்ல அந்த லைன் இப்ப நான் சொல்லி தருவேன். அது இப்போ ஒரு பந்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போறோம்டா எங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு தான் பிள்ளைகள் ஒரு பந்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பந்தி நாங்க இங்கே முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே, நாங்க என்ன செய்யலாம் என்றால் இங்க இருந்து அடுத்த வரியிலே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வரி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கனே மார்க்ஸ் வெட்டப்பட்டுரும். ஒரு வரி விடவே கூடாது, ஓகேவா? அடுத்த வரியிலேயே ஒரு சின்ன ஒரு இடம் விட்டுட்டு 1 இன்ச் மாதிரி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சார். கிளியரா? ஓகே சார். ஓகே, வேற என்னமோ கேட்டாங்களே யாரும்? சொல்லுங்க, வேற எதுவும் டவுட் இருக்குதா? கேட்கணுமா? இல்ல சார். ஓகே, அப்படி என்றால் நாங்க இன்றைக்கான வகுப்பு முடிச்சு கொள்ளுவோம். வேற எதுவும் தகவல் வேண்டும் என்றா பிள்ளைகள் என்ற வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, நாங்க பேசிக்கொள்ளலாம். குட் நைட் பிள்ளைகள். God bless you. Take care. Good night, sir. Thank you, sir. Good night, sir. Good night, sir.